ஹல்லேலூயா. ஹalleluya. வந்திருக்கிற யாரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்கிற நாமத்தில் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். පැමිණින ඔබ සියලු දෙනා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සාදරයෙන් පිළිගන්නවා. யாரும் இரண்டு கரங்களும் உயர்த்தி සියලු දෙනාම දෑත් දෙකම ඔසවා சிறு நிமிடங்கள் அந்த நல்ல தேவனை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து ටික මොහොතක් යාපත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි පමණක් බලා எங்களுடைய நன்றிகளை நாங்கள் அப்பாக்கு செலுத்துவோமா? අපේ ස්තුතිය උන් වහන්සේට පුදමුද. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். බලාපොරොත්තුෙන් ආව සියලු දෙනාගේ ජීවිතේ උන් වහන්සේ වෙනසක් ඇති කරයි. எனவே யாரும் சத்தமாக සියලු දෙනා ශබ්දයෙන් அதனால தேவனுக்கே යාපත් දෙවියන් எங்களுடைய වහන්සේ துதிகளை செலுத்துவோமா? අපේ ස්තුතිය පුදමුද. சொல்லுமாண்டவரே, இதுவரை எங்களை வழி நடத்தின தேவன் நீர், இனிமேலும் எங்களை வழி நடத்த நீர் ஒருவரே வல்லவர் சுவாமி. යානි මෙතරම් දවසක් මග පෙන්නපු දෙවියන් වහන්සේ මින් මතුවත් අපිව මග පෙන්වයි. கடந்த வாரம் முழுவதுமாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னென்ன போராட்டம் வந்தாலும் அந்த நல்ல தேவன் மாத்திரமே எங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து எங்களை தப்புவித்தவராக இருக்கிறார். පසුගිය කාලවල කෙතරම් ප්‍රශ්නද කෙතරම් පොරබදිම් තියෙන මොහොතේදී උන් වහන්සේ අපව ගෙන ගියා. எனவே கரங்களை வைத்து சொல்லும், ஆண்டவரே உமக்கே நன்றி ராஜா. දෑත් දෙක ඔසවා කියමුද පියාණන් ඔබට ස්තුතියි. ஆண்டவரே உம்மை மாத்திரமே எப்பொழுதுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. පියාණන් ඔබ පමණක් අපි දිනපතා විශ්වාස உமக்கே කරනවා. எங்களுடைய துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவே. ඔබට පමණක් අපේ ස්තුතිය පුද லீரவரா කරනවා. தூரவா ஷீதனலரவாசேதே ரீதனலரவாசேதே. சபை சத்தமாக உங்க பக்கத்துல இருக்கவங்க ஆண்டவரை துதிக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் அப்பாவை துதிங்க. ඔබගේ ළඟ ඉන්න අය උන් වහන්සේව නමස්කාර කරනවා නැද්ද? ඔබ උන් වහන්සේව නමස්කාර කරන්න. என கஷ்டத்தில் மத்தியில யார் இருந்தாலும் இல்லாட்டி வந்த நல்ல தேவன் மாத்திரம் உங்களுடைய பக்கத்தில் இருந்தவராக இருக்கிறார். අමාරු කමේ සිටින මොහොතේ කවුරු සිටියත් නැතත් උන් වහන්සේ ඔබ ළඟින් සිටියා. அவர் மாத்திரமே நீங்கள் கடந்து வந்த பிரச்சனையை கண்டவராக இருக்கிறார். උන් වහන්සේ පමණයි දැන සිටින්නේ ඔබ පසු කරන් ආපු කරදරේ. மனிதர்கள் வெறுத்த நேரத்திலே, மனிதர்கள் எங்களை ஒதுக்கின நேரத்திலே அவர் மாத்திரமே அவருடைய கரத்தை நீட்டி எங்களை சேற்றிலிருந்து தூக்குனவராக இருக்கிறார். මනුෂ්‍ය අපිව කොන් කරන මොහොතේ, මනුෂ්‍ය අපිව ඈත් කරන මොහොතේ උන් වහන්සේ අපිව කසල ගොඩෙන් උන් වහන්සේ අපිව ඉසුලුවා. சுவாமி ඔබටම உமக்கே ස්තුතියි. எல்லா துதி ராஜா. ඔබටම ஆண்டவரே, සියලු நாங்கள் ස්තුතිය. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற நல்ல தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே අප අපෙන් இயேசுவே. අපි සිතනවාටත් යාත්නා කරනත් වඩා වැඩියෙන් ඔබ ක්‍රියා කරන්නව තැනත්තා. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறோம் சுவாமி. අප අපයන් ඔබ පමණක් අපි විශ්වාස කොට ඇවිත් තිබෙනවා. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை எங்கள் கண் முன்னே இருந்தாலும் இயேசுவே, අප අපයන් කොයිතරම් ලොකු විශාල ප්‍රශ්නයක් අපේ ඇස් ඉදිරියට තිබුණාද, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறீர் இயேசுவே. අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ප්‍රශ්නයට වඩා විශාලයි. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற தேவன் இந்த உலகத்திலே இருக்கிறவன் காட்டிலும் நீர் பெரியவர் இயேசுவே. මා තුල ඉන්නව දෙවියන් වහන්සේ මේ ලෝකේ ඉන්නව තැනත්තට වඩා විශාලයි. எனவே அந்த பிரச்சனையை பார்க்காம அந்த நல்ல தேவனை மாத்திரமே பார்த்து சொல்லுவோமா? ඒ ප්‍රශ්නය නොබලා උන් වහන්සේ කෙරේ බලා අපි කියමුද, செங்கடலை பிளந்த தேவன், රතු මූද දෙබෑ කරපු දෙවියන් ஆண்டவரே, වහන්සේ, லாசரு உயிரோடு எழுப்பின தேவன், ලාසරස පණ පිටින් නැගිට්ටව அந்த நல்ல தேவன், அந்த உயிரோடு இருக்கிற தேவன் நீர் இந்த நாள் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் சுவாமி. ඒ යාපත් දෙවියන් වහන්සේ, ජීවමාන දෙවියන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. நீர் வாசம் செய்வீர் என்றால் උන් වහන්සේ වාසය කරනවා නම් நிச்சயமாகவே இந்த நாள் நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் நீர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. අනිවාර්යෙන් අද දවසේදී අපි නමස්කාර කරන මොහොතේ උන් වහන්සේ ආස්කම් කරයි. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. අපි ඒ දේ විශ්වාස உம்மை කරනවා. நாங்கள் துதிக்கிறோம். ரத்துரலரபா ஷீதனலரபாசேதே. நீரே பரிசுத்த, நீரே மெய்யான தேவன். ඔබ සුද්ධයි, ඔබ උතුම්. ஷீதனலரபாசோதோ. யாரும் உச்சமாய் கரங்களை தட்டி කවුරුත් උනන්දුවේ නත් පොළසන්දී. சொல்லுமாண்டவரே, நீரே பரிசுத்த. ඔබ සුද්ධයි. உம்மையை நாங்கள் துதிக்கிறோம், உம்மையை நாங்கள் போராட்டுறோம் சுவாமி. අපි ඔබ උසවනවා, අපි ඔබ ගෞරවයට පත් කරනවා. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானில கரங்களுக்கு சொல்லும், உம்மை பாடுவதால், உம்மை பாடுவதால் என்னை தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்னை குறைவில்லை, உம்மை பாடுவதால் எனக்கு தோல்வியில்லை இயேசுவே. உம்மை துதிப்பதினால் என்னை ஹல்லேலூயா, குறைவில்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டம்
ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைதனை தினம் நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர் ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி அறியாத ஜாதிகளை அறியாத சாதியை உங்களோட வாக்கு தத்தங்களை அது நீ நிறைவேற்றுவதாக இயேசுவே அறியாத சாதியை வரவழைத்தீ நீ தந்தவான் உந்தன் கிருபைகளை நான் ஏற்று பாடுவேன் சுவாமி எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை நான் போற்றுவேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் சொல்லுமா வருத்தங்கள் பசித்தாத வருத்தங்கள் என்ன வந்தாலும் என்னுடைய விசுவாச கேடகம் அது விழுதிடாது இயேசுவே வருத்தங்கள் பசிதாகம் என்ன ஏற்பட்டால் நடந்தாலும் உம்மை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கும் ராஜா கரங்களை ஏற்றி சொல்லுமா நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை நான் புகழ்வேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை சொல்லுமா வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் பாடுவதே வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுதிடாதே வருத்தங்கள் என்ன பசிதாகம் வந்தாலும் சுவாமி ஏற்பட்டாலும் உம்மை மாத்திரமே நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிப்போம் நம்பினோம் நற்றாற்றலைகளை கைவிட்டாலும் ராஜா எங்களை காப்பாற்ற நீ வல்லவர் இயேசுவே நீர் உண்டு பயமில்லையே நம்பினோ நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை கரங்களை ஏற்றி சொல்லுமா அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா அமர்த்தக்க கரானேன அமர்த்தக்க வெண்ணேன கோபக்கல சாமரே அமர்த்தக்க சமாசாத கீவத அமர்த்தக்க கரானேன அமர்த்தக்க ஓ ஸ்வாமி அமர்த்தக்க வெண்ணேன இயேசு mandobakala samade shikarara bara durama amataka samadade kirdo somi devide devide oba balava oba yama oba sae
අමතක වෙන්න සබාසතෙන් අමතක කරන්නේ නෑ අමතක තවත් සතෙක් කියොත් මම අමතක වෙන්නෙම නෑ යේසුනේ මම ඔබ කළ සෑම දේ සමාදාත කියඩොස් කොමිතෙවිලේ ඔබ බලවන් ඔබ යහපත් ඔබ කවුරු තුනන් දෙන්නත් அதனால පොළසන්නේ தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் செலுத்துவோமா ඒ යාප දෙවියන් වාසේ නම ගෞරවයත් තම මකිමියත් අයි පුදුම யாரும் கரங்களை உயர்த்தி කවුරු දෑත් දෙකම ඔසවා எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல சொல்ல போறீங்க ராஜா කී දිනෙක මේ සවස් මොහොතේ කියන්ට යනවද ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்த நாள் சுவாமி කියන්නේ ඔබගේ අභිමුඛයට ඇවිත් තිබෙන නිසා நான் விசுவாசிக்கிறேன் உலகத்திலே எனக்கு பதில் கிடைப்பதை காட்டிலும் உம்முடைய பிரசன்னத்திலே எனக்கு மிகவும் அற்புதங்கள் நடக்கும் என்று ராஜா මේ ලෝකයේ මට ලැබෙන උත්තරයට වඩා ඔබගේ අභිමුඛයේ මට ලැබෙනා වූ ඒ සමාදානය විශාලයි அப்படி சொல்ல யாரும் கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து එහෙම කියන්නව සියලු දෙනා වාසිත දෑත් දෙක ඔසවා சொல்லும் ஆண்டவரே என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ராஜா உம்முடைய பாதத்திலே மாத்திரமே எப்பொழுதுமே நான் சரணடைவேன் இயேசுவே කියන්නේ කුමන දේ ආවත් කුමන දේ සිදු වුණත් ඔබගේ අභිමුඛයේ පමණක් මා රැඳෙනවා ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிற சந்தோஷம் ඒකවත් මා බලාපොරොත්තු වෙනා ඔය ප්‍රීතිය நான் எதிர்பார்க்கிற நிம்மதி මා බලාපොරොත්තු වෙනා ඔය සමාදානය நான் எதிர்பார்க்கிற விடுதலை காட்டிலும் அற்புதங்களை காட்டிலும் யாவற்றையும் சுகமாக இருக்கலாம் அது எல்லாமே உம்முடைய பிரசன்னத்திலே மாத்திரமே உள்ளது இயேசுவே මා බලාපොරොත්තු වෙනා නිදාස මා බලාපොරොත්තු වෙනා ඔය සුවය මේ සියලු දේම ඒක ඔබගේ අභිමුඛයේ පමණයි තිබෙන්නේ எனக்கு நீர் மாத்திரமே போதும் இயேசுவே මට ඔබ පමණක් සෑහේ பிரசனம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே பிரசனம் நாடி சபையினும் சத்தமாக கிருபையினால் ரத்தத்தினாலே கழுவிடும் இயேசுவே கழுவிடுமே பிள்ளையா என்னை கரங்களை உயர்த்தி என் இயேசுவே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே வாழ்க்கையில் பாதைகள் இருக்கையிலே மாத்திரமே எனக்கு அடைக்கலமாக இருந்தது இயேசுவே எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ராஜா நான் பிறர் கொள்ளுவேன் நீர் என்றால் நீருடைய பக்கத்தில் இருக்கிறதினால் இயேசுவே ராஜ
Hallelujah.
உற்சாகமாய் கரங்களை தட்டி කවුරු තුනන් දෙන්න අත්පොළ அதனால தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் செலுத்துவோம். ඒ යාපා දෙවියන් වහන්සේ නම ගෞරවය මගින් யாவரும் அமர்ந்து கொள்வோம். ඔබ සියලු දෙනා අසුන් ගන්න. இப்பொழுது காணிக்கையை கொடுப்போம். මේ මොතේ පඬුරු ගන්න ලැබේ.
යේසුස් කියනා වූ නාමයෙන් මාත් බලයක් අද අපේ ජීවිතේ ලබා ගන්න සිටිනවා. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே மகா பெரிய ஒரு வல்லமையை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். උන්වහන්සේගේ නාමයෙන් බලය තිබෙනවා. அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. යේසුස් කියනා විටදී இயேசு என்று சொல்லும் பொழுது අපේ ජීවිතේ පුදුම දේවල් අපිට දකින්න පුළුවන්. நம்முடைய வாழ்க்கையிலே புதுமையான காரியங்களை நாம் காண முடியும். උන්වහන්සේගේ නාමයෙන් රෝගවල් සුව වෙයි. அவருடைய நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகும். උන්වහන්සේගේ නාමයෙන් යක්ෂ බලවේගවල් ඉවත් වෙයි. அவருடைய நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகள் ஓடும். අද නිදාස දෙන්නේ උන්වහන්සේගේ නාමයයි. இன்று விடுதலை கொடுப்பது அவருடைய நாமம். පොළොවේ තිබෙන උතුම් බලවන්ත නාමය යේසුස් කියනා නාමය. இந்த பூமியிலே ஒரு மேன்மையுள்ள நாமம் என்றால் அது இயேசுவின் நாமம். අද ඒ නාමය කියනා මොහොතේ இன்று அந்த நாமத்தை சொல்லும் ඒ பொழுது තනත්තව තාගනේ නාමය කියන මොහොතේ அந்த நபரை நினைத்து அந்த நாமத்தை சொல்லும் பொழுது ඔබගේ බාධාවල් ඉවත් වෙයි. உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கும். ඔබගේ සෑම ප්‍රශ්නට නිදාස ලබා ගන්න පුළුවන්. உங்களுடைய சகல பிரச்சனைகளிலும் விடுதலை பெறலாம். සුව කරනව නාමය යේසුස්ගේ නාමය. சுகப்படுத்தும் நாமம் என்றால் அது ඒක இயேசுவின் நாமம். මිදීමේ නාමයයි. அது விடுதலையின் நாமம். ඒක නිදාසේ නාමයයි. அது விடுதலையின் நாமம். සෑම දෙනා ඔබගේ ප්‍රශ්නය උන්වහන්සේට ප්‍රකාශ කරන්න. எல்லோரும் உங்கள் பிரச்சனையை அவரிடத்திலே சொல்லுங்கள். උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், මගේ නාමය කියනා විටදී என் நாமத்தை சொல்லும் මා பொழுது ඒ ස්ථානයේ සිටිනවා. நான் அந்த இடத்துல මගේ இருக்கிறேன். නාමෙන් කුමක් කිල්වත්තගේ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் ඒක මා නුඹලාට ලබා அதை දෙනවා. நான் உங்களுக்கு பெற்றுக் යේසුස් கொடுப்பேன். කියලා කියමු. இயேசு என்று சொல்லுவோம். යේසුනේ இயேசுவே මට පීඨ වෙන්න. எனக்கு உதவி செய்யும். යේසුනේ இயேசுவே මාව සුව කරන්න. என்னை சுகமாக்கு. යේසුනේ இயேசுவே මාව නිදාස් කරන්න. என்னை விடுதலையாக்கு. උන්වහන්සේ ඔබව නිදාස් කරයි. அவர் உங்களை උන්වහන්සේ விடுதலையாக்குவார். ඔබව සුව කරයි. அவர் உங்களை சுகமாக்குவார். උන්වහන්සේ ඔබව සෑම ප්‍රශ්න වලින් அவர் உங்களை எல்லா ගැටලු பிரச்சனைகளிலும் වලින් சிக்கல்களிலிருந்து උන්වහන්සේ ඔබට නිදාස ලබා දෙයි. அவர் உங்களுக்கு விடுதலையை பெற்றுக் සෑම දෙනා கொடுப்பார். මුඛ වූත කළා. எல்லோரும் வாய்களை ඔබගේ திறந்து ප්‍රශ්නවල් කියන්න. உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். උන්වහන්සේ පැවසුවා. அவர் අද சொன்னார், මාගේ නාමය කියන හැම කෙනාගේ ජීවිතේ මා ආස්කම් කරනවා කියලා. இன்றைய நாமத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதங்களை செய்வேன் என்றார். ප්‍රකාශ කරන්න උන්වහන්සේගේ නාමය. அறிக்கையிடுங்கள் அவருடைய நாமத்தை. තා බලවන්ත නාමය. அது மிக வல்லமையுள்ள நாமம். ඔබගේ ජීවිත අවුල් වෙලා ඇති. உங்கள் வாழ்க்கை சிக்கலிலே இருக்கலாம். ඒක වෙනස් කරයි. அதை ඒ மாற்றுவார். නාමයට බලය තිබෙනවා. அந்த நாமத்துக்கு සෑම දෙනා வல்லமை මුඛ உண்டு. වූත කළා. எல்லோரும் வாய்களை திறந்து ශබ්ද කියන්නේ යේසුස් කියා. சத்தமாய் சொல்லுங்கள், இயேசு ශබ්ද කියන්නේ என்று. යේසුස් කියා. இயேசு என்று යේසුනේ சொல்லுங்கள். කියා කියන්නේ. இயேசுவே என்று මම சொல்லுங்கள். සුව කළ මැනව. என்னை சுகமாக்குவீராக. இயேசுவே. இயேசுவே මගේ ව්‍යාපාරය දියුණු කළ මැනව. என் வியாபாரத்தை முன்னேற்றுவீராக. යේසුනේ මා බලාපොරොත්තු වෙන දේ මට ලැබේවා. இயேசுவே நான் எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்கட்டும். යේසුනේ මාව උසස් කළ මැනව. இயேசுவே என்னை உயர்த்துவீராக. ප්‍රකාශ කරන්නේ නාමය. அறிக்கையிடுங்கள் அந்த ඔබගේ நாமத்தை. මුඛේ නාමය කියන්න. உங்கள் வாயினாலே அந்த நாமத்தை சொல்லுங்கள். ශබ්දෙන් කියන්න. சத்தமாய் சொல்லுங்கள். යේසුස්. இயேசு. යේසුස්. இயேசு. හalleluya. Hallelujah. යේසුස් කියනා නාමය. இயேசு என்கிற நாமம் මේ පොළවේ උසස් නාමය. இந்த பூமியிலே உயர்ந்த நாமம். සෑම යක්ෂ බලවේගවල් எல்லா பிசாசின் வல்லமைகள் හෙව්ලනව නාමය. நடுங்குகிற நாமம். යේසුස්. இயேசு. හalleluya. Hallelujah. යේසුනේ. இயேசுவே. අපි මොකද යාචනා இந்த කරනවා. வேளையிலே நான் මේ ஜெபிக்கிறேன். ස්ථානයේ නව සෑම දෙනාම இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் සෝවෙන්නව පිණිස சுகமாகும்படியாக ඔබගේ සුවය உம்முடைய சுகம் මේ සෙනගට ලැබේවා. இந்த ஜனங்களுக்கு கிடைக்கும். යේසුනේ. இயேசுவே. මේ ඇයට නිදහස ලැබේවා. இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். යේසුනේ. இயேசுவே. මේ ඇයට ආශිර්වාද ලැබේවා. இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். වාස්කම් වලින් පිරුමැනව. அற்புதங்களினாலே நிரப்புவீராக. පුදුම දේවල් කළ මැනව. பிரமிக்கும் காரியங்களை ක්‍රියා වෙන්නේ செய்வீராக. නැති දේවල්. ක්‍රියා වෙන්නේ නැති දේවල්. கிரிகைப்படாதவைகள்
ක්‍රියාවෙන පිණිස සමාන කරනවා. கிரியை செய்யும்படியாய் கட்டளையிடுகிறேன். සුද්ධාත්මනේ ඔබ මේ ස්ථානයේ නිසා සුදී. பரிசுத்த ஆவியானவரே நீ இந்த இடத்துல සුද්ධාත්මනේ ඔබට இருக்கிறீர். සුදී. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு අද நன்றி. යේසුස්ගේ නාමයෙන් බලවන්ත දේවල් ඔබ කරන්න නිසා සුදී. இன்று இயேசுவின் நாமத்தில் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்ய போகிறோம். இன்று விடுதலை சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. අදිසුදෝ ජීවමාන දෙවි පියාණේ. மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள අද பிதாவே, දේ මේ උදෙසා ඔබගේ දෑතට මා මේ දේ මේ භාග කරනවා. இன்றைய நாள் ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். සුද්ධාත්මනේ ஆவியானவரே, මේ ස්ථානයේ තිබෙන වූ සෑම බාධා ඉවත් කරමින් இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் ඔබගේ நீங்கட்டும். අභිමුඛය අපිට පේන්න තැබුමෙනවා. உம்முடைய பிரசன்னத்தை நாம் காணச் செய்வீராக. ඔබගේ බලය දකින්න තැබුමෙනවා. உம்முடைய வல்லமையை காணச் செய்யும். සුද්ධාත්මනේ பரிசுத்த මේ ஆவியானவரே, ස්ථානයේ ක්‍රියා කළමෙනවා. இந்த இடத்தில் கிரியை செய்யும். අද විශේෂ බලාපොරොත්තු සමග මා ඇවිත් සිටිනවා. இன்று விசேஷ எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன். ඔබගේ ආස්කම් உம்முடைய அற்புதங்கள் මනුෂ්‍යයන්ට සිදුවෙන්න අවශ්‍යයි. மனிதர்களுக்கு நடக்க வேண்டும். මනුෂ්‍යයන් නිදහස් වෙන්න අවශ්‍යයි. மனிதர்கள் விடுதலை பெற வேண்டும். මනුෂ්‍යයන් සුව වෙන්න අවශ්‍යයි. மனிதர்கள் சுகம் பெற வேண்டும். මනුෂ්‍යයන්ගේ ස්ථාවරවල වෙනස් වෙන්න අවශ්‍යයි. மனிதர்களுடைய நிலைகள் மாற வேண்டும். සුද්ධාත්මනේ මා තුලින් ක්‍රියා කළමෙනවා. பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் கிரியை செய்யும். ඔබගේ බලයෙන් පිරුමෙනවා. உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும். යාන් ඔබගේ නාමයට සෑම මහිමයක් පුද කරනවා. பிதாவே, சகல மகிமை உமக்கே, සෑම ගෞරවයක් අපි පුද කරනවා. சகல கனத்தை செலுத்துகிறோம். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள සබව நாமத்தில். ශබ්ද කියන. ආමේන්. හalleluya. Hallelujah. අපි අත්පල සඳිලෝන අපසසාග. நம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி Hallelujah. செலுத்துவோம். ஹalleluya. අද දේමෙ ඔබ සෑම දෙනා ආදරෙන් පිළිගන්නවා. இன்றைய நாள் ஆராதனைக்கு உங்களை அன்போடு මේ දේම வரவேற்கிறோம். ඔබගේ ජීවිත ලොකු ආශිර්වාදයක්. இன்று கூட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். ආමේන්. ஆமென். හැම කෙනා අසු ගන්න. அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். right. අද අලුතෙන් ආපයට විශේෂයෙන් මාව අමුවෙන්ට ලබන අඟහරුවාදා වෙලාවක් තබලා තියෙනවා පුද්ගලිකව යාක්ෂා කරන්න. ஆகவே இன்று புதிதாய் வந்தவர்களுக்கு போதகரை சந்திக்கும்படியாக செவ்வாய்க்கிழமை ஒரு நேரம் வைத்திருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்காய் ஜெபிக்க උදෑස් 9 ඉඳලා 1 දක්වා. காலை 9 மணி தொடக்கம் 1 மணி வரை. එනිසා ඔබට වෙලාවක් අද දේමුග්නාම ලබා දෙයි. මාව ඔෆිස් එකෙන් පුද්ගලික විනාඩි 5ක් හම්බ වෙලා යාක්ෂා කරන්න. ஆகவே இன்று கூட்டம் முடிவிலே உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பார்கள். போதகரை செவ்வாய்க்கிழமை தனிமையாய் சந்திக்க. ඒ වගේ ඉරිදා දේමේ 3ක් පැවතෙනවා පායිතියටයි දායතියටයි ද්‍රවිඩ භාෂාවෙන් අතයිතියට සිංහල භාෂාවෙන් නමස්කාර දේමය දේවරාජ්‍ය ගැන අන්තිම පාඩම. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனைகள் நடைபெறும். காலை 5:30 மணிக்கும் 10:30 மணிக்கும் தமிழிலும் 7:30 மணிக்கு சிங்களத்திலே நடைபெறும். ஆகவே ஆராதனை நடைபெறும். எனவே தேவ ராஜ்யத்தை குறித்ததான கடைசி வேத பாடம். මේ සවස් කාලේ උන්වහන්සේගේ වචනය අපි බලන්න යනවා. இந்த மாலை வேளையிலே அவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේ පුදුම ලෙස උන්වහන්සේ කතා කරන්න යනවා. தேவன் புதுமையான விதத்திலே பேச උන්වහන්සේ போகிறார். කතා කරන මොහොතේ සුව කරයි. அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே එනිසා சுகமாக்குவார். බලාපොරොත්තු වෙන්න. எனவே எதிர்பாருங்கள் දෙවියන් වහන්සේගේ සුවය. தேவனுடைய சுகத்தை, දෙවියන් වහන්සේගේ ආස්කම. தேவனுடைய තව සද්දේ. ආශිර්වාදத்தை, இன்னும் சத்தமா. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය. தேவனுடைய ஆசீர்வாதம். Hallelujah. ஹalleluya. සද්දේ හalleluya. சத்தமாய் சொல்வோம் ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත කතාව අද වෙනස් කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கை கதையை அவர் இன்று மாற்றுவார். ஆமென். கைகளை தட்டி அற்புதசந்தீලා. கரங்களை தட்டி දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිත කතාව අද වෙනස් කරයි. தேவன் உங்கள் வாழ்க்கை கதையை இன்று மாற்றுவார். ஆமென். ක්‍රියා 3 වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි වචනය. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். මව්කුස පටන් කොරව සිටි එක්තරා මනුෂෙක් ගෙන යනු ලැබුවේය. ඔහු මාලිගාවට ඇතුල් වෙන්නන්ගෙන් සිංගමන් ඉල්ලන පිණිස සුදර්ශන දොරටුවයි කියන මාලිගාවේ දොරටුව ළඟ දවස් පතා තබන ලද්දේය. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். කොරව සිටපු මනුෂෙක් සප්පානි. சப்பானி, කොරව සිටපු මනුෂෙක්. சப்பானியாய் இருந்த மனிதன். බයිබලයේ සඳහන් කළ තැන එක මනුෂෙක් දේව මාලිගාවේ දොර ළඟ ඉඳලා සිංගමන ඉල්ලගෙන සිටියා. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவ ஆலயத்தின் வாசலில் இருந்து
பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ඒ මනුෂ්‍යයා කුර වුණාව මනුෂ්‍යයෙක්. அந்த மனிதன் சப்பானியான மனிதன். පළවෙනි එක முதலாவது ඔහු කුරව සිටින මනුෂ්‍යයා. அவன் சப்பானியா இருக்கிற மனுஷன். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது ඔහු මවේ කුසේ සිට ඉපදෙන මොහොතම ඔහු කුරව තමයි ඉපදුනේ. அவன் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் பொழுதே அவன் சப்பானியாய் தான் பிறந்தான். ඔහුට තමන්ගේ කකුල් දෙකෙන් ඉටගන්න බැරි තරම් සිටින මනුෂ්‍යයෙක්. அவன் 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 அவனுக்கு தன்னுடைய காலினாலேயே நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிற ඔහුට மனுஷன். නැගිටලා සිටින්න බෑ. அவனுக்கு எழுந்து நிற்க முடியாது. ඔහු කුර වුණාව මනුෂ්‍යයෙක්. அவன் சப்பானியான ඒ மனிதன். වෙලාවේ ඔහුගේ වයස அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய வயது ක්‍රියා අතරේ 22 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 4:22 கூறப்படுகிறது. ඔහුගේ වයස 40යි. அவனுடைய வயது 40. ඔහුගේ ජීවිතේ භාගයක්ම ඔහු කුරව තමයි ජීවත් වෙලා. அவனுடைய வாழ்க்கையிலே பாதி வாழ்க்கையே அவன் சப்பானியாய் தான் ඔහු வாழ்ந்தான். ඉපදුන දවසේ සිට ඔහුගේ ජීවිතේ භාගයක් කවදාත් ඉටගෙන ඉඳලා නැහැ. அவனுடைய பிறந்த நாளிலே இருந்து அவன் வாழ்க்கையிலே பாதி அவன் எழுந்து நின்றதில்லை. දෙක இரண்டாவது ඔහු අනිත් අයගෙන ඇලුම් වෙලා අනිත් අයගේ උපකාරය අයදිලා තමයි ඔහු සිටින්න අවශ්‍ය වෙලා තිබුණේ. இரண்டாவது காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களுடைய உதவியை நாடி வாழ்ந்தவனாய் தான் இருந்தான். ඔහුට ඇවිදින්න බැරි නිසා අනිත් අය මෙයාව උස්සගෙන යන්න අවශ්‍යයි. அவன் நடந்து போக முடியாதபடினாலே இன்னும் ஒருவர் இவனை சுமந்து செல்ல வேண்டும். ඔහුගේ ජීවිතයට අවශ්‍ය දෙයක් ඔහුට තනියෙන් කරන්න බෑ. அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றை அவனால் தனிமையாய் செய்ய முடியாது. නිතරම ඔහුට අවශ්‍ය වුණා තවත් කෙනෙක්ගේ උපකාරය. எந்த நேரமும் அவனுக்கு தேவைப்பட்டது இன்னும் ஒருவருடைய உதவி. නමුත් මේ වගේ මිනිසෙක් වුණාට මෙතන තියෙන විශේෂත්වය තමයි ඔහු දිනපතා දේවමාලිගාවේ දොර ළඟ වාඩි වෙලා හිටියා. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட விசேஷ ஒரு காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவாலய வாசலிலே வந்திருப்பான். නමුත් දේවමාලිගාවේ දොර ගාව හිටියත් හරි දේවමාලිගාවට බැර වුණා ඔහුව සුව කරන්න ඔහුගේ ජීවිතේ වෙනසක් ඇති කරන්න. தேவாலய வாசலிலே இருந்தாலும் கூட தேவ மாளிகைக்கு முடியாமல் போனது அவன் நிலையை மாற்ற அவனை சுகமாக்க. දේව ස්ථානෙට නැත්තම් ගොඩනැගිල්ලට බෑ මිනිසෙක්ව සුව කරන්න. ஒரு தேவஸ்தானத்துக்கோ ஒரு கட்டிடத்துக்கோ முடியாது ஒரு மனிதனை சுகமாக்க. ඒ නිසා ඔහුගේ ජීවිතේ කවදාත් ඉටගත්තේ නැති මිනිසෙක් අනිත් කෙනාගේ උපකාර ලබාගෙන සිටපු මිනිසෙක්. எனவே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அவன் நின்று காலூன்றி நின்றதும் இல்லை. அவன் இன்னும் ஒருவருடைய உதவியை சார்ந்திருந்தான். අද මෙතනත් හුඟක් දෙනෙක් කොර වෙලා සිටිනවා. இன்று கூட இந்த இடத்திலே அநேகர் சப்பானியா இருக்கிறீர்கள். ඒ කියන්නේ ශාරීරිකව එම නෑ. சரீர ரீதியில் அப்படி இல்லை. හැබැයි ජීවිතේ තනියෙන් ඉටගන්න බෑ. ஆனால் வாழ்க்கையிலே தனிமையா நிற்க තමාට முடியாது. අවශ්‍ය දේ කරගන්න බැරි තත්වයක සිටිනවා. தனக்கு தேவையானதை செய்ய முடியாத நிலையில் කවුද இருக்கிறார்கள். කෙනෙක් තමාට උදව් කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙනවා. யாராவது ஒருவருடைய உதவியை நாடி இருக்கிறார்கள். කවුදරි මොන දෙයක් උදව්වක් කරව නැත්නම් යම්කිසි ප්‍රශ්නයක් කරොත් වැටෙන්න තත්වයේ ඔවුන් සිටිනවා. யாராவது ஏதாவது ஒரு உதவி செய்யாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனையில விழுந்து போகிற தருவாயில் இருக்கிறார்கள். මානසිකව උඟක් අය කොර වෙලා සිටිනවා. மானசீக ரீதியிலே பலர் சப்பானியா இருக்கிறீர்கள். ජීවිතේ ප්‍රශ්නයක් ආපු නිසා මානසිකව කොර වෙලා. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது நிமித்தம் மானசீக ரீதியிலே சப்பானியா இருக்கிறீர்கள். පිටිපස්ස ඉස්සරහට යන්න බෑ. இனிமேல் முன்னோக்கி செல்ல මට முடியாது. නැගිටින්න බෑ කියලා උඟක් දෙනේ සිටිනවා. என்னால் எழுந்து நிற்க முடியாது என்று இன்று பலர் நினைக்கிறார்கள். සමහර වෙලාවට මිනිස්සු ඔබට ප්‍රශ්න කරන නිසා මට දැන් නැගිටින්න බෑ කියලා ඔබ හිතන්න சில පුළුවන්. நேரங்களிலே மனிதர் செய்கிற பிரச்சனையினாலே நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னால் எழுந்திருக்க முடியாது என்று. අනිත් කෙනාගේ උපකාර අවශ්‍යයි කියලා ඔබ සිතනවා. இன்னும் ஒருவருடைய உதவி தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ඒ නිසා ඔබගේ ජීවිත අද කොර වෙලා ඔත්පල වෙලා ඔබගේ ජීවිත තිබෙනවා. எனவே உங்கள் வாழ்க்கை சப்பானியா இன்று முடமாகி போய் இருக்கிறது. අද උඟක් අවස්ථාවලදී අපි දෙවියන් වහන්සේ අපිට යම්කිසි දේවල් කරන්න කිව්වට අපි රජය දෙස බලාගෙන ඉන්නවා ඒගොල්ලෝ උදව් කරන්න ඕනේ කියලා. அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு ஏதாவது செய்ய சொல்லும் வேளையிலே நாம் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறோம், அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று. සමහර ආත්මිකව කොර වෙලා සිටිනවා. ஒரு சிலர் ஆவிக்குரிய ரீதியிலே சப்பானியாக இருக்கிறார்கள். පාස්ටර් යමක් කරන්න අවශ්‍යයි, සභාව යමක් කරන්න අවශ්‍යයි. பாஸ்டர் ஏதாவது செய்ய வேண்டும், சபை ஏதாவது செய்ய මට வேண்டும். පාස්ටර් යාච්ඡා කරන්න ඕනේ. பாஸ்டர் எனக்கு
ஜெபிக்க வேண்டும். තමාට තනියෙන් ඉටගන්න බැරි තත්වයක අද උඟා දෙනෙක් සිටිනවා. தனக்குத்தானே தனிமையாக எழுந்திருக்க முடியாத நிலையிலே பலர் இருக்கிறார்கள். අද ජීවිතේ උඟා දෙනෙක් ආර්ථිකව අද කොර වෙලා இன்று සිටිනවා. அநேகருடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியிலே சப்பானியாக උන්ට இருக்கிறார்கள். සිටගන්න බැරි තත්වයක அவர்- ණයෙන් පිරලා සිටිනවා. அவர்களுக்கு எழுந்திருக்க முடியாமல் கடனோடு இருக்கிறார்கள். මනුෂ්‍යයන්ගේ උපකාර දැන් අවශ්‍ය වෙලා තිබෙනවා. இப்பொழுது மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. මේ කොරුණාව මනුෂ්‍යත් තනියෙන් කිසිම දෙයක් කරන්න බැරුව සිටියා. இந்த சப்பானியா இருக்கிற இந்த மனுஷன் கூட தனிமையா எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தார். තනියෙන් කරන්න බැරි නිසා தனிமையாய் செய்ய முடியாது. තවත් කෙනෙකු උපකාර අවශ්‍ය කියලා සිතන නිසා இன்னும் ஒருவருடைய உதவி தேவை என்று ඔහුගේ நினைக்கிற ජීවිතේ நேரத்திலே දුප්පත්කමට වැටුණා. அவனுடைய வாழ்க்கையில ஏழ்மைக்கு விழுந்தான். ඔහු සිඟමනිල්ලල පටන් ගත්තා. அவன் பிச்சை கேட்க අද ஆரம்பித்தான். මේ රාත්‍රී මා කියන්න කැමති. இன்று இரவு நான் சொல்ல விரும்புவது, ඔබගේ ජීවිත ඔබ යමක් තනියෙන් කරන්න බැරි නම් உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் உங்களால் தனிமையாய் තව செய்ய කෙනෙක් முடியாமல் මට போனால், අවශ්‍යයි කියලා හිතනවා නම් இன்னும் ஒருவருடைய தேவை என்று ඔබගේ நினைத்தால் ජීවිත කවදාත් ඉහළට යන්නේ නැහැ. உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் மேல் நோக்கி ඔබගේ செல்லாது. ජීවිත පාත්තුනාව තත්ත්වය තමයි සිටින්නේ. உங்கள் வாழ்க்கை அடிமட்டத்துக்கு தான் போகும். නිතරම ඔබ අනිත් කෙනා ගාව සිඟමනිල්ලගෙන ඉඳී. எந்த நேரமும் நீங்கள் மற்றவரிடத்திலே பிச்சை ඇයි கேட்பீர்கள். මානසිකව වැටීමක් නිසා. ஏனென்றால் மானசீக ரீதியான வீழ்ச்சியினாலே ජීවිත ඔබ හිතනවා තනියෙන් ඉටගන්න බෑ. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தனிமையா நிற்க முடியாது. මෙයා අරයා උදව් කරන්න අවශ්‍යයි. இவர் அவர் அவர் உதவி செய்ய මෙයා வேண்டும். නැත්තම් මට කිසිම දෙයක් කරන්න බෑ. இவர் இல்லாவிட்டால் என்னால் ஒண்ணும் செய்ய එහෙම முடியாது. සිතන නිසා තමයි ඔබ පල්ලෙහා සිටින්නේ. அப்படி நினைக்கிறனாலே தான் நீங்கள் கீழே ඔබ இருக்கிறீர்கள். සිංගමනෙල්ලනව තත්ත්වයට ඇවිල්ලා நீங்கள் තිබෙන්නේ. பிச்சை கேட்கிற நிலைக்கு வந்து விட்டீர்கள். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, මේක මනුෂ්‍යයා සිංගමනෙල්ලගෙන දොර ළඟ සිටියා. இந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக்கொண்டு வாசல் அண்டையில் නමුත් இருந்தான். ඒකට ප්‍රථම වචනේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் அதற்கு முதல் வசனம் சொல்லுகிறது, ක්‍රියා 3:1 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 3:1 கூறப்படுகிறது, පේත්‍රස්ද යෝවන්ද යාක්ෂ වේලා වූ නවවෙනි පැයේ දේව මාලිගාවට යද්දී ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். මේ ස්ථානයේ මනුෂ්‍යයන් දෙන්නෙක් ගැන සඳහන් කරලා තියෙනවා. இந்த இடத்திலே 2 மனிதர்களை கூறப்படுகிறது. එක් මනුෂ්‍ය දේව මාලිගාව එළියේ සිටිනවා කොර වෙලා. ஒரு மனிதன் சப்பானியாய் தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிறார். හැබැයි දෙන්නෙක් දේව මාලිගාව ඇතුළට යනවා. ஆனால் இருவர் தேவ மாளிகைக்குள்ளே செல்லுகிறார்கள். මේ දෙන්නගේ නම පේත්‍රස් සහ යෝවාන්. இந்த 2 பேருடைய பேர், ஒருவருடைய பேர் வந்து யோவான், ஒருவருடைய பேர் பேதுரு. මේගොල්ලෝ 9වෙනි පැයේ ඒ කියන්නේ අවස 3ට උන් යාක්ෂා කරන දේව මාලිගාවට ගියා. இவர்கள் 9ஆம் மணி நேரம், அதாவது மாலை 3 மணிக்கு ஜெபம் பண்ணும்படியாக தேவ மாளிகைக்கு මොවුන් செல்கிறார்கள். කවුද? இவர்கள் யார்? මේ ලෝකයේ මවපු ජීවමාන දෙවියන් මා සමග සම්බන්ධයක් ඇති කරන්නට ගියා වූ මනුෂ්‍යයා. இந்த உலகத்தை படைத்த ஜீவனுள்ள தேவனோடு ஒரு உறவை, சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள சென்றவர்கள். දෙවියන් මාත් එක්ක නිතර සම්බන්ධකමක් තබාගෙන හිටපු මනුෂ්‍යයා. அடிக்கடி தேவனோடு ஒரு இணைப்பை, உறவை ஏற்படுத்தினவர்கள். උන් යාක්ෂා කරන්න ගියා. அவர்கள் ஜெபிக்க சென்றார்கள். යාක්ෂා කියන්නේ මොනවාද? ஜெபம் என்றால் என்ன? දෙවියන් මාත් එක්ක සම්බන්ධකම. தேவனோடு இருக்கிற உறவு. උන් ඇතුළට ගියා දේව මාලිගාවට. அவர்கள் தேவாலயத்துக்குள்ளே උන් சென்றார்கள். දෙවියන් මාත් සමීපව සිටියා. அவர்கள் தேவன் அண்டையிலே கிட்டி சேர்ந்தார்கள். උන් ළඟවම සිටියා. இவர்கள் அருகிலே இருந்தார்கள். මේ කොරුණාව මනුෂ්‍යව පසු කරන මොහොතේ இந்த சப்பானியாகிய மனுஷனை கடந்து செல்லும் பொழுது මේ කොර මනුෂ්‍යයා இந்த சப்பானி මේ ඇයගව සිංගමනිල්ලට පටන් ගත්තා. இவர்கள் இடத்திலேயும் பிச்சை கேட்க මම ஆரம்பித்தார். ඔබට මේ රාත්‍රියක දෙයක් කියන්න කැමතියි. இந்த இரவிலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். ඔබගේ ජීවිතයේ ඔබට තනියෙන් කිසිම දෙයක් කරන්න බෑ. உங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் உங்களால் தனிமையாய் செய்ய முடியும். අරයා මට උදව් කරන්න ඕනේ, මෙයා මට උදව් කරන්න ඕනේ කියලා සිතනවා නම් அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், இவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ඔබ நினைத்தால் පල්ලෙහා තමයි ඉන්නේ. நீங்கள் கீழே தான் இருப்பீர்கள். නමුත් ஆனாலும் බයිබලයේ සඳහන් කළ තියෙනවා வேதம் சொல்லுகிறது, අපේ උපකාරය எங்களுடைய உதவி දෙවියන් වහන්සේ. தேவன். එහෙම කියලා දෙන්නෙක් සිටියා. அப்படி என்று இருவர் இருந்தார்கள். අපිට උදව් කරන්න ඉන්න දෙවියන් වහන්සේ තමයි. எங்களுக்கு உதவி செய்ய இருப்பது தேவன் යාක්ෂා தான். කරන මනුෂ්‍යයන්. ஜெபிக்கிற மனிதர்கள், දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින தேவ මනුෂ්‍යයන්. பாதத்திலே இருக்கிற மனிதர்கள், අල්ලියම යාක්ෂා කරන මනුෂ්‍යයන්. அதிகாலையிலே ஜெபிக்கிற දවල් மனிதர்கள், කාලේ යාක්ෂා කරන මනුෂ්‍යයන්. பகலிலே ஜெபிக்கிற மனிதர்கள், සබස් කාලේ යාක්ෂා කරන මනුෂ්‍යයන්. மாலையிலே ஜெபிக்கிற மனிதர்கள்,
රාත්‍රී ආරක්ෂා කරන මනුෂ්‍යයා இரவிலே ஜெபிக்கிற மனிதர்கள் ඔවුන් ඇවිත්තා. அவர்கள் ඔවුන් நடந்தார்கள். ඇවිදින මොහොතේ அவர்கள் நடக்கும் பொழுது අර මනුෂ්‍යයා මේගොල්ලන්ගේ සිංගමන් ඉල්ලුවා. அந்த மனிதன் இவர்களிடத்தில் பிச்சை මම මේ கேட்டான். රාත්‍රී කියන්න කැමතියි. தெருவு நான் சொல்ல ඔබ விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධයක් තබා තිබෙනවා මේ ලෝකයේ ඔබ වෙත උපකාර ඉල්ලන්නව පිණිස මගේ දෙවියන් වහන්සේ තබයි. நீங்கள் தேவனோடு உறவு வைத்திருந்தால் இந்த உலகம் உங்களிடத்தில் உதவி கேட்கும்படியாக தேவன் வைப்பார். ඔබ දෙවියන් වහන්සේගේ ධන ගමන ධන නමනවන ඔබ කිසිම මිනිසෙක් ගාව ධන නමන්නේ නැහැ. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படி இடுவீர்கள் என்றால் எந்த மனிதனுக்கும் முன்பதாக மண்டி போடுவதில்லை. අද ඔබ එක විශේෂ දෙයක් දැනගන්න. இன்று ஒரு விசேஷித்த காரியத்தை ඔබට அறிந்து கொள்ளுங்கள். අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධකම. உங்களுக்கு தேவைப்படுகிறது தேவனோடு ஒரு உறவு. දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධකමක් තිබෙනවා නම් தேவனோடு ஒரு உறவு இருக்கும் என்றால் ස්වාමීන් වහන්සේ මාගේ ඉඳේගා කියලා කියනවා නම් கர்த்தரன் மேய்ப்பர் என்று சொல்வீர்கள் ඔබට என்றால் කිසිම ඉඟයක් වෙන්නේ නැහැ. உங்களுக்கு எதிலும் குறைவு මට வராது. උපකාර ලැබෙන්නව පර්වතයෙන් දෙසමා බලනවා. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் ආස பார்க்கிறேன். පොළොව මවපු දෙවියන් වහන්සේගේ මට පීඨ ලැබෙයි. வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்தில் எனக்கு உதவி මට கிடைக்கும். මනුෂ්‍යයන් නොවේ. எனக்கு மனிதர்கள் அல்ல, මගේ දෙවියන් වහන්සේ මට උපකාර என் කරයි. தேவன் எனக்கு உதவி ඔබගේ செய்வார். විශ්වාසය මනුෂ්‍යයන් ගාව නොවේ. உங்கள் விசுவாசமானது மனிதனிடத்தில் அல்ல, මනුෂ්‍යයන් උදව් කරන්න සිටිනවා තමයි. மனிதர்கள் உதவி செய்ய இருக்கிறார்கள் தான். නමුත් ඔබගේ ඇදහිල්ල බලාපොරොත්තුව ඔවුන් කෙරෙහි නොවේ තිබෙන්න ஆனால் ඕනේ. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்கள் அண்டையில் இருக்கக்கூடாது. ඔබගේ විශ්වාසය දෙවියන් වහන්සේ ගැන තිබෙන්න අවශ්‍යයි. உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் இருக்க මට வேண்டும். කෙනෙක් උපකාර කරනවා. எனக்கு ஒருவர் உதவி செய்கிறார், නමුත් මගේ ඇදහිල්ලද විශ්වාසය දෙවියන් වහන්සේ වෙත. ஆனால் என் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனிடத்தில். දෙවියන් වහන්සේ මට මේ දේ දෙයි. தேவன் எனக்கு මම இதை தருவார். උන්වහන්සේ ගාව ඉල්ලුවත් මට මේක ලැබෙනවා. என் தேவனிடத்தில் அதை මම கேட்டால் அவர் උන්වහන්සේ கொடுப்பார். සමග යාඥාවෙ සිටිනවා. நான் அவரோடு ஜெபத்தில் උන්වහන්සේ இருப்பேன், සමග සම්බන්ධයෙන් තිබෙනවා. அவரோடு உறவில் இருப்பேன். එහෙම ඉන්න නිසා இப்படி இருக்கிறபடினால் උන්වහන්සේ මේ දේ මට ලබා දෙයි. அவர் இந்த காரியத்தை මේ எனக்கு பெற்றுக் ඇදහිල්ල கொடுப்பார். විශ්වාසය උන්වහන්සේ කෙරෙහි තබා තිබෙනවා. அந்த விசுவாசத்தை அவர் மேல் வைத்திருந்தார். එවිට මට උදව් කරන කෙනා அப்பொழுது எனக்கு உதவி செய்கிறவர் මගේ ප්‍රශ්නයක් අහනවා. என்னிடத்தில் ஒரு கேள்வி මම கேட்பார். ඔයාට උදව් කරන ඔබගේ තත්ත්වය මොනවා වෙයිද කියලා. நான் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் உங்கள் நிலை என்ன? මම කියන ප්‍රශ්නය நான் சொல்லுகிற பதில், මගේ බලාපොරොත්තු උන්වහන්සේ නිසා. என் எதிர்பார்ப்பு அவர் என்கிறபடினால் ඔබව උන්වහන්සේ තමයි තබා තිබෙන්නේ. அவர் உன்னை நியமித்ததே அவர்தான். ඔබ නැත්තම් நீ இல்லாவிட்டால் දෙවියන් වහන්සේ වෙන කෙනෙක්ව පත් කරයි. தேவன் இன்னொருவரை දෙවියන් நியமிப்பார். වහන්සේ වෙන කෙනෙක්ව පත් කරයි. தேவன் இன்னொருவரை ඔබගේ நியமிப்பார். ඇදහිල්ල උங்கள் විශ්වාසය දෙවියන් වහන්සේ වෙන්න අවශ්‍යයි. உங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ගීතාවලියේ 34 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, තරුණ සිංහයන් ඉංගව ඇතව සිටි. නමුත් දෙවියන් වහන්සේ සොයනව අයට කිසි ආපතක් අඩු වෙන්නේ නැහැ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு வராது. මම ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මට තනියෙන් හිටගන්න බෑ. என்னால் தனிமையாய் நிற்க முடியாது. කවුද මට උදව් කරන්න ඕනේ කියලා හිතනවා නම් யாராலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ඔබ நினைத்தால் පල්ලෙන්දී. நீங்கள் கீழே இருப்பீர்கள். නමුත් ஆனாலும் මම තනි වුණාතරේ நான் தனிமையா இருந்தாலும் මගේ දෙවියන් වහන්සේ මට උපකාර என் කරයි. தேவன் எனக்கு உதவி செய்வார். ඔබට උන්වහන්සේව සොයන්න. நீங்கள் அவரை தேடுங்கள். උදේ නැගිට්ටම ෆස්ට් God was one. காலையிலே எழுந்ததும் முதலாவது அவரை தேடுங்கள். දෙක ඔබ ඉන්න ඇඳ නැත්තම් ඔබ නිදාගෙන ඇඳ ඒ කාමරේ ක්ලීන් එක තියාගන්න. இரண்டாவது காரியம், நீங்கள் இருக்கிற இடம் அந்த கட்டில் அதை கிளீனாய் சுத்தமாய் வைத்துக் උங்க கொள்ளுங்கள். අරයේ සුත්තම් වෙච්චකොළ. அறையை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். තුන மூன்றாவது, ඔබ යමක් කරන්න ඉස්සෙල්ලා நீங்கள் ஒன்றை செய்ய முன்பு හොඳට ප්‍රශංසා කරලා நன்றாக துதி දෙවියන් වහන්සේ ස්තුති කරලා தேவனுக்கு நன்றி செலுத்தி දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ඔබගේ හැම දෙයක්ම සාර්ථක වෙයි. உங்களுடைய எல்லா காரியங்களும் හැම வாய்க்கப்படும், දෙයක්ම සාර්ථක වෙයි. எல்லாமே வெற்றிகரமாகும். ඔබගේ ලයිෆ් එක මේක ඩිසිප්ලින් කරන්න. உங்கள் வாழ்க்கையில இது ஒரு பழக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ඒක තමයි ඔබගේ ආශිර්වාදය. அதுதான் உங்கள் ஆசீர்வாதம். උදෑස නැගිට්ටම ෆෝන් එක නෙමෙයි ටී නොවේ ඔබ ඉස්සලා දෙවියන් වහන්සේ බලන්න. காலையிலேயே எழுந்தவுடனே போன் அல்ல, டிவி அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். டீ அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். යාක්ෂා කරන්න. ஜெபியுங்கள். ඊට පස්සේ හොඳට ඇඳ ගෙදර කාම්බරස් කරලා හොඳට ෆ්‍රෙෂ් වෙන්න. அதன் பின்பு කරන්න හැම වැඩක්ම දෙවියන් වහන්සේ බාර දෙන්න. அதன் பின்பு அறையை எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆக்கி கடவுளுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். බයිබලේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது, යෝවාන් පේත්‍රස් යන මොහොතේ யோவானும் பேதுரும் போகும் பொழுது ඕන් ඉල්ලුවා යමක්. அவன் ஒன்றை கேட்டான். මා ඔබ වෙත ඉල්ල කියන්න කැමතියි. நான் உங்களிடத்தில் சொல்ல අද விரும்புவது, ලෝකයේ අපි ගාව ගොඩක් දේවල් බලාපොරොත්තු වෙනවා. இன்று உலகம் நம்மிடத்திலே நிறைய காரியங்களை අපේ எதிர்பார்த்து ලෝකෙට දෙන්න අවශ්‍ය නම්
நாம் உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமானால் අපි දෙන්නව තැනැත්ත සමග සම්බන්ධ තියෙන්න අවශ්‍යයි. நாம் கொடுக்கிற தேவனோடு உறவு இருக்க வேண்டும். ඒ සම්බන්ධ අවශ්‍යයි. அந்த உறவு தேவை. උදෑසන ඔබ යාක්ෂාවේ හොඳට හිටියත් நீங்கள் அதிகாலையிலே ஜெபத்திலே நன்றாய் ඒ தரித்திருந்தால் දවස ඔබ සම්පූර්ණයෙන් තෘප්තිමත් වෙන්නේ. அந்த நாள் முழுவதிலும் நீங்கள் திருப்திகரமாய் இருப்பீர்கள். බයිබලයේ ඊළඟ වචනේ සඳහන් කරලා තියෙනවා අටවෙනි වචනය. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, පේත්‍රස් යෝවාන් සමග ඔව් දෙස ඇස් එලා අප දෙස බලපන්නයි කීවේය. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். සිංගමන් ඉල්ලන මනුෂ්‍යයෙක් අපෝ බලපන්. பிச்சை கேட்கிற மனிதனை பார்த்து சொன்னார்கள், எங்களை பார். එවිට ඔහු හිතුවා මේක ලොකුවට යමක් ලැබෙයි කියලා. அந்த வேளையில் அவன் நினைத்தா பெருசா எதுவும் கிடைக்கும் என. එවිට මේ දෙන්න කියන පස්වෙනි වචනය. 5ஆம் வசனத்தில் இவர்கள் சொல்லுகிறார்கள், ඔවුන්ගෙන් යමක් ලබන බලාපොරොත්තුවෙන් ඔවුන් දෙස බලා සිටියේය. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6වෙනි වචනය. 6ஆம் வசனம், පේත්‍රස්ද රන්ගදී මට නෑ. பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. දැන් අපිව බලන්න කිව්වා. இப்பொழுது எம்மை பார்க்க சொன்னார். දැන් ඌ හිතුවා ලොකුවට ලැබෙයි කියලා. அவன் நினைத்தா பெருசா கிடைக்கும்னு. හැබැයි මේ දෙන්න කියනවා ஆனால் இவர்கள் இருவர் சொல்கிறார்கள், රන්ගදී අපි ගාව නෑ. வெள்ளியும் பொன்னும் நம்மிடத்தில் යා இல்லை. බැලුවා යමක් ලැබෙයි කියලා. இவர் நினைத்தால் ஏதாவது கிடைக்கும் என்று. නමුත් මොකුත් නෑ කියලා කියනවා. ஆனால் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். නුඹොත් මට ඇතිදේ නුඹට දෙමි. නාසරිය යේසුස්ගේ නාමයෙන් ඇවිදපන්නයි කියා. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. ඇවිදින්න. எழுந்து நட. යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமம். සබ්දෙන් ගෙන යේසුස්. சத்தமாய் சொல்லுங்கள், இயேசு. සබ්දෙන් ගෙන යේසුස්. இயேசு. යේසුස් කියා කියන. இயேசு என்று சொல்லுங்கள். යේසුස් කියලා කියන්න. இயேசு என்று சொல்லுங்கள். නැවත තව සබ්දෙන් කියන්න. இன்னும் சத்தமாய் යේසුස් சொல்லுங்கள். කියා කියන්න. இயேசு என்று නැවත சொல்லுங்கள். එක් වතාවක් කියන යේසුස් කියා. திரும்ப ஒரு முறை சொல்லுங்கள், இயேசு. නාමයට බලය තිබෙනවා. பேருக்கு வல்லமை உண்டு. නම කියන්නේ බලයක්. பேர் என்பது அது ஒரு வல்லமை. දැන් කාටක කෙනෙක්ට පාස්ටර් කිව්වත් එතන යම්කිසි බලයක් තියෙනවා. யாராவது ஒருவருக்கு பாஸ்டர் இதை சொல்ல சொன்னார் என்று அவருக்கு சொன்னால் அந்த பேருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. එයාට ගල කරයි. அவர் சீக்கிரமாய் ඇයි செய்வார். නම ஏன் அந்த නමේ බලය තිබෙනවා. பேரிலே வல்லமை உண்டு. දැන් ඒ මනුෂ්‍ය ඇවිද්දා இப்பொழுது அந்த மனிதன் நடந்தால் වැඩි. අපි ඊළඟ පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනේ அடுத்த அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே අතර අතේ 4:7 පේත්‍රස් ගාව විමසනවා பேதுருவின் இடத்தில் விசாரிக்கிறார்கள், නුඹලා මේක කළේ මොන බලෙන්ද නොත් මොන නාමෙන්ද විචාලෙව්ය. அவர்களை நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். කොයි නාමෙන්ද? எந்த நாமத்தில், කොයි බලෙන්ද? எந்த வல்லமையிலே. නාමයට බලය තිබෙනවා. பேருக்கு வல்லமை உண்டு. ආමේන්. ஆமென். නමට බලය තිබෙනවා. பேருக்கு வல்லமை உண்டு. අතවෙනි පරිච්ඡේදය 10 වෙනි වචනය. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். සිංහලෙන් කියවන්න. නුඹලා විසින් කුරුසියෙහි අන ගසන ලද්දා වූද දෙවියන් වහන්සේ විසින් මලවුන්ගේ නැගිටුණු ලද්දා වූද නාසරේ යේසුස් ක්‍රිස්තුස් නාසරේතු යේසුස්ගේ නාමයෙන්ම මේ මේ මනුෂ්‍යයා නුඹලා ඉදිරියේ සුවපත් සිටියයි. නුඹලා සියල්ලෝද සියලුම ඊශ්‍රායල් සෙනගත දැනගනිත්වා. හැම කෙනා දැනගන්න. எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், මේ මනුෂ්‍යයා නැගිටින්න හේතුව இந்த மனிதன் எழுந்து நிற்க காரணம் යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமம். හalleluya. ஹalleluya. තවත් શબ્දේ இன்னும் சத்தமாய், මේ මනුෂ්‍යයා නැගිටින්න හේතුව இந்த மனிதன் எழுந்திருக்க காரணம் යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம். ජීවිතේ භාගයක් ඉවරයි. வாழ்க்கையிலே பாதி முடிந்தது, භාගයක් නැති කළා. பாதி வாழ்ந்து விட்டான். දැන් මෙයා නැගිටින්න හේතුව இப்பொழுது இவன் எழுந்திருக்க காரணம் යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம். යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம். ජීසස්. ஜீசஸ். යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம். ඒ නාමය තමයි அந்த நாமம் தான் ඔව්ව නැගිටින්න තැබුවේ. அவனை எழுந்திருக்க සබ්දෙන් வைத்தது. කියන යේසුස් කියා. சத்தமாய் சொல்லுங்கள், இயேசு. මට ඇහුන්නේ. எனக்கு තව கேட்கவில்லை. කියන්න යේසුස් කියා. சொல்லுங்கள், இயேசு. ජීසස්. ஜீசஸ். යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம் නැගිටින්න තැබුවා. அவனை எழுந்திருக்க பண்ணியது. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். කෙනෙක්ව නැගිටින්න තැබුවේ ஒருவனை எழுந்திருக்க வைத்தது ඒ නාමය. அந்த நாமம். එක්කෙනෙකු නැගිටින්න තැබුවේ ஒருவனை எழுந்திருக்க வைத்தது
තනියෙන් ඉටගන්න බැරි මිනිහව ඉටගන්න තැබුවේ தனிமையா எழுந்து நிற்க முடியாதவனை எழுந்து நிற்க பண்ணியது. වෙනත් කෙනෙක්ගේ උපකාර අවශ්‍ය කියලා බලාපොරොත්තු වුණ මනුෂ්‍යව තනියෙන් ඉටගන්න තැබුවේ இன்னும் ஒருவருடைய உதவியை நாடி காத்திருந்த மனிதனை தனிமையா எழுந்திருக்க வைத்தது සත්‍ය කියන්න. இயேசு. නාමයට பேருக்கு බලය තියෙනවා. வல்லமை உண்டு. පුදුම දෙයක් වෙන්නවා. ஒரு புதுமையான காரியம் நடக்க போகிறது. 12 වෙනි වචනය. 12ஆம் வசனம். වෙන කිසිවෙකු තුල ගැලීම නැත්තේය. අතර 12 මක්නිසාද අපේ ගැලවීමට අවශ්‍ය වූ මනුෂ්‍යයන් අතරේ දෙන ලද වෙන කිසි නාමයක් ස්වර්ගයෙන් යට නැත්තේයයි කීවේය. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. මේ පොළොව ආසේ පල්ලෙහා එකම එක නාමයයි තියෙන්නේ ගැලවීම උදෙසා. வானத்திலும் பூமியிலும் வானத்துக்கு கீழே ஒரே ஒரு நாமம் உண்டு உங்கள் ரட்சிப்புக்காக உங்கள் விடுதலைக்காக. அதோ ඔබව ගලවන්න පුළුවන් එකම නාමය. இன்று உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே நாமம். ඔබගේ ණය ප්‍රශ්න ඔබව එළියට ගන්න පුළුවන් එකම නාමය. இன்று உங்கள் கடனிலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய ஒரே ඒක நாமம். ලක්ෂ ගණන් වෙන්න පුළුවන්. அது லட்சக்கணக்காக இருக்கலாம். මිලියන් ගණක් වෙන්න පුළුවන්. மில்லியன் கணக்கு තව இருக்கலாம். කෙනෙකුට උදව් කරන්න අවශ්‍ය නැහැ. இன்னும் ஒருவர் எனக்கு உதவி செய்ய தேவையில்லை. යේසුස්ගේ නාමය කියන මොහොතේ இயேசுவின் நாமம் என்று ඔබ சொல்லும் பொழுது තනියෙන් නැගිටයි. நீங்கள் தனிமையாய் எழுந்திருப்பீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් බලය තිබෙනවා. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. සත්‍යයෙන් කියන්න ජීසස්. சத்தமாய் சொல்லுங்கள் ஜீசஸ். එහෙනම් යේසුස් කියන මොහොතේ ඒක බලය තිබෙනවා. அப்படி என்றால் இயேசு என்று சொல்லும் பொழுது அங்கே வல்லமை இருக்கிறது. යේසුස් කියන නාමය ප්‍රකාශ කරන මොහොතේ ඒ නාමයේ තියෙන බලය කියලා ඔව්ව නැගිටලා ඉට ගන්නට තැබුවා. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் வேளையிலே அந்த நாமத்தின் வல்லமை போய் அவன் எழுந்து நிற்க பண்ணியது. අද ඔබගේ ජීවිතයේ භාගයක්ම ඔබ නැති කරලා තියෙයි. இன்று உங்கள் வாழ்க்கையிலே பாதியை அழித்திருக்கலாம். හැබැයි සතුටුදායක වචනයක් තිබෙනවා. ஆனால் சந்தோஷகரமான ஒரு வார்த்தை අද இருக்கிறது. යේසුස්ගේ නාමයට බලය තියෙනවා. ඔබ නැවත නැගිටින්න තමන්ට. இன்று இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. திரும்ப உங்களை எழுந்திருக்க பண்ண. මෙතන ඉන්නව අය සුව වෙන්නේ ඒ උන්වහන්සේගේ නාමයෙන්. இன்று இந்த இடத்துல இருக்கிறவர்கள் අද சுகமாவது මෙතන කී දෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවද ජීවිතේ ඉවරයි කියලා හිතපු අය ඒ ඇයට ස්වාමීන් වහන්සේ තමයි ඒ යේසුස්ගේ නාමය තමයි ජීවිතය දුන්නේ. இன்று இங்கே எத்தனை பேர் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று வந்திருக்கிறீர்கள். அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம் தான் உங்களுக்கு திரும்ப வாழ்க்கையை கொடுத்தது. පිල්ලි ඌනිය යක්ෂ බන්ධවන වලින් නිදහස් කළේ ඒ යේසුස්ගේ නාමය. பில்லி ஊனிய மாந்திரிக கட்டுகளிலே விடுதலை ஆக்கியதே அந்த இயேசுவின் நாமம். දුප්පත් ජීවිතය ජීවත් වුණා වූ අපේ ජීවිතය අද පෝසත් කළේ ඒ යේසුස්ගේ නාමය. ஏழையாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை இன்று ஐஸ்வர்யவனாய் மாற்றியதே அந்த இயேசுவின் நாமம். රෝගෙන්ම ස්පිතාලෙට මාව සුව කළේ ඒ යේසුස්ගේ නාමය. வியாதியோடு வைத்தியசாலையில இருந்த என்னை சுகமாக்கியது அந்த இயேசுவின் நாமம். නිවසක් නැතුව හිටපු මට නිවස දුන්නේ උන්වහන්සේගේ නාමය. வீடே இல்லாத எனக்கு சொந்த வீடு கொடுத்தது அந்த இயேசுவின் நாமம். යේසුස්ගේ නාමය තමයි හැම කෙනෙක්ව නැගිටින්න තබන්නේ. இயேசுவின் நாமம் தான் எல்லோரையும் எழுந்திருக்க ඔබ பண்ணுவது. මේ නාමය සාමාන්‍ය සිතලදී நீங்கள் இந்த நாமத்தை சாதாரணமாக நினைத்திருக்கலாம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது මාගේ නාමය නුඹලා යක්ෂයන් දුරු කරන්නය. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை යක්ෂ துரத்துவீர்கள். බලවේග වලිවත් වේ. பிசாசின் வல்லமைகள் நீங்க. ඔබගේ පවුලට ඔබගේ නිවසට ඔබගේ ජීවිතයට දුක දෙන්නව යක්ෂව එලවන්න පුළුවන් ඒ යේසුස්ගේ නාමයෙන්. உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு துக்கத்தை கொண்டு வருகிற பிசாசை விரட்ட முடியும் அந்த இயேசுவின் நாமத்தில். එතෙක් නැගිටලා ඇවිදින්න බැරුව සිටිනව ඔබව නැවත නැගිටලා ඇවිදින්න තබන්න පුළුවන් එකම නාමය ඒක යේසුස්ගේ නාමය. இவ்வளவு காலம் உங்களை எழுந்திருந்து நடக்க முடியாமல் பண்ணிருக்கலாம். ஆனால் நீங்கள் எழுந்து நிமிர வைக்கிற அந்த நாமம் என்றால் அது இயேசுவின் நாமம். උදෑසන උස්සගෙන ඇවිල්ලා තොගම දේවමාලිගාවේ තැබුවා. காலையிலே அவனை தூக்கி சுமந்து தேவ ஆலய வாசலிலே வைப்பார்கள். හැබැයි අවසේ අතර දන නැවතෙයි. திரும்ப மாலை 4 பேர் வருவார்கள். නමුත් ඒකට කලින් නැගිටින්න තබන්නව එකම නාමය ඒක යේසුස්ගේ නාමය. ஆனால் அதற்கு முன்பதாகவே
எழுந்து நிமிர பண்ணுகிற நாமம் என்றால் அது இயேசுவின் நாமம். යේසුස්ගේ නාමය ඔබගේ ජීවිත මෙච්චරකල් කරන්න බැරි දේවල් කරන්න තමයි. இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு காலம் செய்ய முடியாததை செய்ய வைக்கும். ඔබගේ යාක්ෂාවේ உங்கள் ஜெபத்திலே අන්තිමට යේසුස්ගේ නාමය ඔබ කියනවා. கடைசியிலே நீங்கள் இயேசுவின் நாமத்தை ඒක ඔබ සාමාන්‍ය කියන්න පුළුවන්. அதிக சாதாரணமாய் නමුත් சொல்லலாம். ඒක සාමාන්‍ය නාමයක් නොවේ. ஆனா சாதாரண நாமம் ඔබ அல்ல. ඒක සබ්දයෙන් කියන්න அதை ඕනේ. நீங்கள் මා சத்தமாய் මේ යාක්ෂාව ඉල්ලන්නේ நான் இந்த ஜெபத்தை கேட்கிறேன். යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமம் යක්ෂාව දුරු කරන්න. பிசாசை යේසුස්ගේ නාමය. இயேசுவின் நாமத்தை ඔබට පුළුවන්. உங்களால் ඔබගේ முடியும். වත්තේ ඉන්න අය සමග. உங்கள் தோட்டத்தில் ඔබගේ இருக்கிறவரோடு පාරේ ඉන්න අය සමග. வீதியிலே இருக்கிறவரோடு ඔබගේ නෑදෑයන් සමග. உங்கள் உறவினர் மத்தியிலே ඕන ප්‍රශ්නයක් තියෙනවද? எந்த பிரச்சனையும் ඒ ප්‍රශ්න මධ්‍යයේ පාවිච්චි කරන්න මේ යේසුස්ගේ அந்த නාමය. பிரச்சனை மத்தியிலும் பயன்படுத்துங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை. මා යේසුස් කියන මොහොතේ நான் இயேசு என்று ඒ சொல்லும்போது ස්ථානයේ තිබෙන යක්ෂ බලවේගවල් යේසුස්ගේ නාමයෙන් දැන් ඉවත් වෙයි. நான் இயேசு என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் இருக்கிறதான பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது நீங்கி ஓடும். ஆமென். පේතුස්සේ කොර මනුෂ්‍ය දෙස බලලා කිව්වා. பேதுரு அந்த சப்பானியான மனிதனை பார்த்து சொன்னார், කොර මනුෂ්‍යයා சப்பானியே, අද ඔබගේ ජීවිත කතාව වෙනස් වෙන්න. இன்று உன் வாழ்க்கை கதை மாறப் අද போகிறது. ඔබගේ ජීවිත කතාව වෙනස් இன்று වෙන්න. உன் வாழ்க்கை கதை மாறப் එක போகிறது. මේක වචනය. ஒரே ஒரு வார்த்தை, එක මේක නාමය. ஒரே ஒரு நாமம், යේසුස්. இயேசு. මේ චර්ච් එකේ ඉන්න හැම කෙනාට කියන්න පුළුවන්. இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் சொல்லலாம், ඇයි අද මේ චර්ච් එකේ ඉන්නේ? ஏன் இந்த சர்ச்சில் இருக்கிறீர்கள்? මේ යේසුස් වහන්සේ ඔබ නිදහස් කෙරුවා. அந்த இயேசு உங்களை අද යේසුස් වහන්සේ ඔබ ගැලීම දුන්නා. இன்று அந்த இயேசு உங்களை යේසුස් ඔබ கொடுத்தார். සුව කළා. இயேசு உங்களை சுகமாக்கினார். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். කොර මනුෂ්‍යර කිව්වා. அது சப்பானிக்கு சொன்னார், යේසුස්ගේ නාමයෙන් දැන් නැගිටින්නව වෙලාවයි. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீ எழுந்திருக்கிற நேரம். ආද ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல එක් விரும்புகிறேன், තැන් වෙලා තිබෙන්න ඔබගේ ජීවිත යේසුස්ගේ නාමයෙන් දැන් ඉස්සරහට යන්නව වෙලාවයි. முடமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முன்னோக்கி செல்லுகிற நேரம். Jesus saves ඔබ මොන මොන දේවල් අයිමි කළාද? ඒ හැම දෙයක්ම නැවත ලබාගෙන යේසුස්ගේ නාමයෙන් ඉස්සරහට යන්නව වෙලාවයි මේක. ஜீசஸ் சேவர், நீ எந்தெந்த காரியங்களை இழந்தாயோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது முன்னோக்கி செல்லுகிற நேரம். අයිමුණා හැම දෙයක්ම ඔබ ලබා ගන්නව වෙලාව යේසුස්ගේ නාමයෙන්. இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. அது இயேசுவின் நாமத்தில். යේසුස් කියන මොහොතේ இயேசு என்று சொல்லும் பொழுது ඒ දෙවියන් වහන්සේම ඉන්නවා. அந்த தேவனே இருக்கிறார். මේ නම නිකම් පාවිච්චි කරන්න එපා. அந்த நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். ඔබ පාවිච්චි කරන මොහොතේ එතන කෙනෙක්ව සිතන්න. நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒருவரை நினையுங்கள். යේසුස්. இயேசு. ඔව් කියනවා රන් රෙදි මාගාව නෑ. அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, හැබැයි යේසුස්ගේ නාමයෙන් ஆனால் இயேசுவின் நாமத்தில் නැගිටලා වෙදපා. நீ எழுந்து நட. ඇයි? ஏன்? රන් රෙදි වලට කරන්න බැරි දේවල් යේසුස්ගේ නාමයට කරන්න පුළුවන්. வெள்ளிக்கும் பொன்னுக்கும் செய்ய முடியாததை கூட இயேசுவின் நாமம் செய்து අද முடிக்கும். වාක් සල්ලි තියලා සුව කරන්න බැරි රෝගයෙන් ඔබ ඉන්නවා නම් ඒක සුව කරන්න පුළුවන් යේසුස්ගේ නාමයට. அநேக பணம் இருந்து சுகப்படுத்த முடியாத வியாதி என்றால் அந்த வியாதியை சுகப்படுத்த முடியும் இயேசுவின் நாமத்தில். මේ නාමයට බලය තිබෙනවා. இந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. උන්වහන්සේගේ බලය අඩු වෙලා නෑ. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. හැබැයි අලුත් කිව්ස්මේ සමහර තැන්වල යේසුස් කියන මොහොතේ කිසිම දෙයක් සිදු වුණේ නෑ. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில இடங்களிலே இயேசு என்று சொன்னாலும் கூட ஒன்றுமே நடக்கவில்லை. හේතුව මොනවාද? அதுக்கு காரணம் தான் என்ன? ඒක නාමය කියපු කෙනාටයි ඒ නාමය ඇත්තව තැනත්ත අතර සම්බන්ධකමක් නෑ. அது அந்த நாமத்தை உச்சரித்தவரும் அதே போல அந்த நாமத்துக்குரியவருக்கும் இடையிலே எந்த ஒரு சம்பந்தமும் உறவும் இல்லை. ඔබට අවශ්‍යයි උන්වහන්සේ සමග සම්බන්ධකමක්. உங்களுக்கு தேவைப்படுகிறது அவரோடு ஒரு நல்ல உறவு. මාත් එක්ක සම්බන්ධ නැති කෙනෙක් මගේ නම කිව්වට මුකුත් වෙන්නේ නෑ. என்னோடு நல்ல உறவிலே இல்லாதவர் என் பெயரை உச்சரித்தால் ஒன்றுமே நடக்காது. මාත් එක්ක සම්බන්ධ තිබෙන්න අවශ්‍යයි. என்னோடு உறவிலே இருக்க வேண்டும். වා කවුද? நீ யார்? ඔබටත් යේසුස් අතර සම්බන්ධකමක් තිබෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு இருக்க මම வேண்டும். හැමදාම උදෑසන කුරුස ගීත ගාව ගායනා කරනවා. நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே சிலுவைக்கான ஒரு பாடலை මම பாடுவேன். හැමදාම යේසුස් සමග කතා කරනවා. நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேசுகிறேன். ඔබට උන්වහන්සේ සමග සම්බන්ධ නැත්නම් ඔබ යාක්ෂා කෙරුවත් එතන පිළිතුර ලැබෙන්නේ නැහැ. நீங்கள்
அவருக்கிடையிலே நல்ல ஒரு உறவில்லாத பொழுது நீங்கள் அந்த இடத்துல ஜெபித்தாலும் கூட அதுக்கேற்ற பதில் வராது. ඔබ පියාවෙත යාච්ඡා කරනවා. நீங்கள் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறீர்கள், යේසුස්ගේ නාමය කියනවා. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறீர்கள். නමුත් උන්වහන්සේ සමග ඔබට සම්බන්ධයක් නැහැ. ஆனா அவரோடு எந்த உறவும் இல்லை உங்களுக்கு. ඔබට යේසුස් වහන්සේ සමග සම්බන්ධයක් අවශ්‍යයි. உங்களுக்கு இயேசுவோடு ஒரு நல்ல உறவு தேவை. උන්වහන්සේ මේ පොළොවට ආපු දෙවියන් වහන්සේ. அவர் இந்த பூமிக்கு வந்த தேவன் තමන්ගේ ජීවිතේ පුද කළා. தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். අපි උදෙසා මැරුණා. எங்களுக்காக மரித்தார். අපි උදෙසා කවුරුත්ම අපිට මෙච්චර දෙයක් කෙරුවේ නැහැ. எங்களுக்காக யாருமே இந்த அளவுக்கு எதையும் செய்யவில்லை. අපි උදෙසා කවුරුත් මෙච්චර පල්ලයට එන්නේ නැහැ. எங்களுக்காக யாருமே இந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் හැම போனதில்லை. කෙනාම අපිව එපා කළ මොහොතේ எல்லோரும் எங்களை வெறுத்த பொழுது උන්වහන්සේ අපිට ප්‍රේම කළා. அவர் நம்மை நேசித்தார். උන්වහන්සේ දැනගත් අපි දුර්වලයි කියලා. அவர் அறிந்திருந்தார் நாம் பலவீனம் என்று. ඒ නිසා උන්වහන්සේ අපිට උපකාර කරන්න අප දැනත්තා. எனவே நமக்கு உதவி செய்ய வந்த நபராய் මම හොඳ இருக்கிறார். කෙනෙක් නොවේ. நான் நல்லவன் அல்ல, මම හොඳ කළේ උන්වහන්සේ තමයි. என்னை நல்லவன் ஆக்கியதே அவர்தான். මාව තාමත් හොඳයි කියලා විශ්වාස කරන උන්වහන්සේ පමණයි. இன்னும் நான் நல்லவன் என்பதை நம்புகிற ஒருவர் என்றால் அவர் මට மாத்திரமே. උන්වහන්සේ සමග සම්බන්ධයක් තියෙනවා. எனக்கு அவரோடு நல்ல உறவு ඒ இருக்கிறது. නිසා උන්වහන්සේගේ නම කියපු ගාම යක්ෂණේ දුර වෙනවා. எனவே அவருடைய பெயரை சொன்னதுமே பிசாசு ஓடுகிறது. ඔබට සම්බන්ධයක් අවශ්‍යයි. உங்களுக்கு ஒரு உறவு தேவை. ඔබ උන්වහන්සේ සමග කිට්ටු සම්බන්ධ පුද්ගලික සම්බන්ධකමක් අවශ්‍යයි. உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே தனிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு தேவை. පේත්‍රස් මේ වචනේ මෙහෙමයි කිව්වේ. பேதுரு இந்த வார்த்தை இப்படிதான் சொன்னான். ඔව් කියන රන්ගදී මා ගාව නැහැ. அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, හැබැයි මා ගාව එක දෙයක් තියෙනවා. ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. එක දෙයක් තියෙනවා. ஒன்று இருக்கிறது. මට උන්වහන්සේ සමග හොඳ සම්බන්ධකමක් තියෙනවා. எனக்கு அவரோடு நல்ல ஒரு உறவு இருக்கிறது. ඒ නමෙන් මා කියන්න. அந்த நாமத்தினாலே මා நான் තුල சொல்லுகிறேன். කෙනෙක් ඉන්නවා. எனக்குள்ளே ஒருவர் මා இருக்கிறார். ගාව යමක් තිබෙනවා. என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. ඒ නිසා எனவே නැගිට ඇවිදපන්. எழுந்து நட. ඔව් නැගිට්ටා. அவன் எழுந்தான். හලෙලූයා. ஹalleluya. අද උන්වහන්සේගේ නම පාවිච්චි කරන්න. இன்று அவருடைய பெயரை உச்சரியுங்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මේ දේ සිදු වෙන්න අවශ්‍යයි. இந்த காரியம் நடக்க வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මේ දේ ලැබෙන්න අවශ්‍යයි. இந்த காரியம் கிடைக்க வேண்டும். මේ වගේ යමක් ලබා ගන්න. அப்படி ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள். යක්ෂ බලවේග ඉවත් කරන්න. பிசாசின் வல்லமைகளை நீக்குங்கள். උන්වහන්සේත් එක්ක සම්බන්ධකමක් අවශ්‍යයි. அவரோடு நெருங்கிய உறவிலே இருங்கள். උන්වහන්සේ සමග සම්බන්ධකමක් අවශ්‍යයි. அவரோடு ஒரு உறவு தேவை. යේසුස්ගේ ගෝලයන් උන්වහන්සේ සමග සිටියා. இயேசுவின் சீசர்கள் அவரோடு இருந்தார்கள். ඒ නිසා ආස්කම් කළා. எனவே அற்புதங்களை ඔබගේ செய்தார்கள். ජීවිතේ පුදුම දේවල් සිදු වෙයි. உங்கள் வாழ்க்கையில புதுமையான අද காரியங்கள் යේසුස් நடக்கும். වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න. இன்று இயேசுவோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ඒකයි පුදුම දේ. அதுதான் புதுமையான காரியம். හalleluya. ஹalleluya. ඒම සම්බන්ධ වෙලා ඉන්නව අය. அப்படி உறவிலே இருக்கிறவர்கள் ඕන් සිංගමන් ඉල්ලන්නේ. அவர்கள் பிச்சை கேட்பதில்லை. අනිත් අයට විශේෂ දේවල් දෙයි. மற்றவர்களுக்கு விசேஷித்த காரியங்களை கொடுப்பார்கள். අයි දැන් විශේෂ දෙයක් කියලා මම යාච්ඡා කරනවා. விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லி ක්‍රියා තුන අතේ සඳහන් කළ දෙනවා. அப்போஸ்தலர் 3:7 சொல்லுகிறது. අයේ සඳහන් කළ දෙනවා නාසරති යේසුස්ගේ නාමයෙන් නැගිට ඇවිදපන්. 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. හැබැයි කිව්වා ஆனாலும் சொன்னார் 7 වෙනි වචනය 7ஆம் வசனத்திலே, ඔහුගේ දකුණු අත අල්ලා ඔව්ව නැගිටුවේය. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். එකනීම உடனே ඔහුගේ පාද සහ අස්තිවට ඇස් වටා සවිවිය. ඇස් වටා සවිවිය. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. අවුරුදු 40ක් කිසිම වැඩක් කළේ නැහැ. 40 வருஷம் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. දැන් වැඩ කරන පටන් ගත්තා. இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ජීවිතය කියන්නේ ජීවත් වීම පමණක් නොවේ. Wow. ජීවිතය කියන්නේ අනිත්‍යව ජීවත් වෙන්න තබන එක. வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, மற்றவர்களை வாழ வைப்பது வாழ்க்கை. ජීවිතය කියන්නේ ජීවත් වෙන එක පමණක් නොවේ. ජීවිතය කියන්නේ අනිත්‍යව ජීවත් වෙන්න තබන එක. வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, மற்றவங்களை வாழ வைப்பது, மற்றவங்களை தூக்கி விடுவது, அனித்யாவை விட்டா குசலதானக. அதுதான் நான் செஞ்சு கொண்டு கேட்கத்தான் மம்ம காணேன். அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். අනිත්‍ය උස්සන්න අවශ්‍යයි. மற்றவர்களை தூக்க வேண்டும். පොඩ්ඩක් උස්සලා දෙන්න. கொஞ்சம் தூக்கி கொடுங்கள். ඒගොල්ලෝ උඩ පන්නේ. அவர்கள் துள்ளி குதிப்பார்கள். අදුගා දිනේ බලාපොරොත්තු වෙනවා
ඔවුන්ගේ යටතෙම ඔවුන් ඉන්න ඕන හැම කෙනා ඉන්න ඕන කියලා. இன்று அநேகர் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கீழேயே எல்லோரும் இருக்க வேண்டும். අපේ church එකේ එහෙම නෑ. நம் சர்ச்சில் அப்படி இல்லை. හැම කෙනා ඉස්සරහට යන්න ඕනේ. எல்லோரும் முன்னேறி செல்ல வேண்டும். කොමුඩට එන්න අවශ්‍යයි. எல்லாம் மேலே வர வேண்டும். අපි පොඩ්ඩක් උස්සනවා. நாங்கள் கொஞ்சம் தூக்கி விடுவோம். සමහරට අපි ආදරය දෙනවා. சில நேரங்களில் நாங்கள் அன்பு අපි செலுத்துகிறோம். ප්‍රේමෙන් කතා කරනවා. நாங்கள் அன்பாய் பேசுகிறோம். අනිත් ඒවා අතල්ලනවා. மற்றவருடைய கரத்தை பிடிக்கிறோம். කුස්සන්න අවශ්‍යයි. கொஞ்சம் தூக்க வேண்டும். උන්වහන්සේගේ නාමයත් තමයි මේක තමයි කරන්නේ. அவருடைய நாமத்துக்குரியவர்கள் இதை தான் செய்வார்கள். පොඩි සපෝට් එකක් දෙන මොහොතේ சின்ன ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது ඒගොල්ලන්ගේ ජීවිතයේලට அவர்கள் வாழ்க்கை மேலே வரும். කවදාක ඔබ කියන්න අවශ්‍යයි පාස්ටර් මෙහෙම කිව්වා කියලා. எப்போதாவது நீங்கள் சொல்ல வேண்டும், பாஸ்டர் இப்படி சொன்னார். ජීවිතය කියන්නේ අපි ජීවත් වෙන එක විතරක් නෙවෙයි අනිත් ඒවා ජීවත් වෙන්න තබන එකත් ජීවිතයක්. வாழ்க்கை என்பது நாங்கள் வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களும் வாழ வைப்பதுதான் வாழ்க்கை. உங்க கஷ்டங்களை மட்டும் கஷ்டமாக நினைக்காமல் மற்றவருடைய கஷ்டங்களையும் உங்கள் கஷ்டங்களை எப்ப நினைக்கீங்களோ அப்பதான் நீங்க சிறந்த மனிதனா இருப்பீர்கள். ඔබගේ අමාරු ඔබගේ කරදර පමණක් ඔබගේ කරදර කියලා හිතන්නේ නැතුව අනිත් අයගේ කරදරත් ඔබගේ කරදරයක් ඇටියට හිතන මොහොතේ ඒක ඔබගේ ජීවිතේ ඔබ හොඳ මිනිසෙකුටපත් වෙනවා. හලෙලූයා. அல்லேலூயா. එක මිනිසෙක් ලෙඩෙන් ආවත් ஒரு மனிதன் வியாதியாய் வந்தால் මේක බරෙන් යාච්ඡා කරන්න අවශ්‍යයි. அது ரொம்ப பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். එයා සනීප වෙන්න ඕනේ. அவர் சுகமாக வேண்டும். ඇයි මම සිකුරාදා උදෑසන නිරාගෙන ඉන්නේ? ஏன் நான் வெள்ளிக்கிழமை காலையில் உபவாசமாய் වෙන කොයිවත් යන්නේ නැත්තේ? வேறு எங்கும் போவதில்லை. මෙතන ඉන්න අය නැගිටින්න ඕනේ. இங்கு இருக்கிறவர்கள் எழுந்திருக்க வேண்டும். මම මේක තමයි කරන්නේ. நான் அதை தான் செய்கிறேன். මගේ වචනෙන් කවදාත් කාවත් මම බිම දාලා නැහැ. என்னுடைய வார்த்தையினாலே யாரையும் நான் கீழே விழ தட்டினதில்லை. මම කාගෙනත් කේලම් කියලා නැහැ. நான் யாரையும் குறித்து புறம் கூறினதும் இல்லை. ඇත්තට වැරදි කරලා තිබුණත් ඇයි කාටවත් කියලා නැහැ. உண்மையாய் அவர் பிழை செய்திருந்தாலும் கூட அவரை குறித்து இன்னொருவருக்கு சொன்னதில்லை. මම කැමති උස්සන්න. நான் விரும்புகிறேன் சுமக்க. ඒක තමයි දෙවියන් වහන්සේ ගුණාංග. அதுதான் தேவனுடைய ඒක குணாதிசயம். තමයි පේතෘස් කළේ. அதுதான் பேதுரு செய்தார். නිකන් යේසුස් කියාගෙන හිටියත් මදි. சும்மா இயேசு இயேசு சொல்லினால் போதாது. මිනිසුන් උස්සන්න අවශ්‍යයි. மனிதர்களை தூக்கி விட வேண்டும். ඔබ මිනිසුන් උස්සන්න අවශ්‍යයි. நீங்கள் மனிதர்களை தூக்கி விட வேண்டும். කවුද කෙනෙක් මාව උස්සපු නිසා තමයි මම මේ තත්ත්වෙ එන්නේ. யாரோ ஒருவர் என்னை தூக்கி விட்டபடினால் தான் நான் இந்த நிலையில இருக்கிறேன். අද ඔබ උස්සන්න අවශ්‍යයි. இன்று நீங்கள் தூக்க வேண்டும். අල්ලපු ගෙදර මනුස්සයාට යේසුස්ව කියන්න. அடுத்த வீட்டு மனிதனுக்கு இயேசுவை சொல்லுங்கள். ඌව සභාවට එක්කගෙන එන්න. அவனை சபைக்கு அழைத்து வாருங்கள். ඌට පොඩ්ඩක් උදව් කරන්න. அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். ක්‍රියා 3:8 සඳහන් කරලා තියෙනවා. அப்போஸ்தலர் 3:8 சொல்லுகிறது. ඔව් පැන නැගී කෙලින් සිට ඇවිදින්ට පටන් ගත්තේය. அவன் குதித்து ඇවිදීමෙන්ද පැන නැගීමද දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කීමෙන් ඔවුන් සමග දේව මාලිගාවට ඇතුළු වුණා. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே சென்றான். හලෙලූයා. ஹalleluya. ඔබට යේසුස් සමග හොඳ සම්බන්ධයක් තබාගෙන உங்களுக்கு இயேசுவோடு நல்ல உறவை வைத்துக்கொண்டு ඔබ යේසුස්ගේ නමේ පාවිච්චි කරන්න. நீங்கள் இயேசுவின் நாமத்தை ඔබගේ பயன்படுத்துங்கள். ජීවිතේ පුදුම විදිහට ආස්කම් සිදු වෙයි. உங்கள் வாழ்க்கையிலே புதுமையான அற்புதங்கள் நடக்கும். දෙක இரண்டாவது, ඔබ යේසුස් වහන්සේම හොඳ සම්බන්ධයක් තබා ගන්න. நீங்கள் இயேசுவோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள். අනිත් අයගේ ජීවිතයට යේසුස්ගේ නාමය පාවිච්චි කරන්න. மற்றவருடைய வாழ்க்கைக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். ඔවුන්ගේ ජීවිත වෙනසක් ඇති වෙයි. அவர்கள் வாழ்க்கை மாறும். ඔවුන්ට අත දෙන්න. அவர்களுக்கு கரத்தை බයිබලේ கொடுங்கள். සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඌ පැන නැගලා அவன் குதித்து எழுந்து ඌස් කෙලින් සිටගත්තා. அவன் எழுந்து நிமிர்ந்து ඔවුන් நின்றான். සමග දේව මාලිගාවට ගියා. அவர்களோடு தேவாலயத்துக்குள்ளே මාද சென்றான். ඔබට පණිවිඩයක් දෙන්න நான் කැමතියි. இதுல இருந்து ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ඔබට දෙවියන් වහන්සේ සුවය දෙන මොහොතේ உங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கும் ඔබ பொழுது කවදාවත් දේව මාලිගාව අමතක කරන්න එපා. நீங்கள் ஒரு நாளும் தேவாலயத்தை மறக்க ඔබ வேண்டாம். දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට එන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவாலயத்துக்கு வர අද வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් ඔබට සුවය ලැබෙන්න නම් இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். යේසුස්ගේ නාමයෙන් ඔබ නිදාසනකට ලබා ගන්න. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலை பெற ඔබ போகிறீர்கள். කෙලින් සිටගන්න. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்க අවුරුදු போகிறீர்கள். 40ක් කරන්න බැරි දේවල් ඔබගේ ජීවිතය අද සිදු වෙන්න. 40 வருஷம் செய்ய முடியாதது இன்று உங்கள் நான் வாழ்க்கையில නැවත செய்ய කියන්න போகிறது. කැමතියි. நான் சொல்ல ඔබගේ விரும்புகிறேன், ජීවිත කතාව අද දවසේ වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை கதை இன்று අද மாறும். උදාතනගේ ලයිෆ් එක වෙනස් වෙන්න. இன்று அநேகருடைய வாழ்க்கை மாற ඔබගේ போகிறது. ජීවිත වෙනස් වෙන දවස. உங்கள் வாழ்க்கை மாறுகிற நாள். හalleluya. ஹalleluya. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, 8 වචනේ. 8ஆம் வசனத்தில், ඔව් නැගිටලා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් දේව මාලිගාවට ගියා. அவன் எழுந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள்ளே சென்றான்.
හැම කෙනා ඉස්සරහා දෙවියන් වහන්සේ මාව සුව කළා කියලා කිව්වා. அவன் எல்லோருக்கும் முன்பதாக தேவன் என்னை சுகமாக்கினான் என்று හැම சொன்னான். කෙනා පුදුමටපත් වුණා. எல்லோரும் பிரமித்தார்கள். දොරගාව මේ හිටපු මනුෂ්‍යයා නේද? வாசல் அண்டையில இப்படி இருந்த மனிதன் දැන් ඇවිදිනවා. இப்பொழுது நடக்கிறான். මෙයා එයාද? இவன் அவனோ? පුදුමටපත් වුණා. புதுமையானார்கள். ඒ මොහොතේ පේත්‍රස් කතා කරන්න පටන් ගත්තා. அந்த வேளையிலே பேதுரு பேச මේ මනුෂ්‍යයා ප්‍රශංසා කෙරුවම அந்த மனிதன் துதித்ததும் පේත්‍රස් කතා කළා. பேதுரு பேசுகிறார். යෝවා ක්‍රියා අතරේ සඳහන් කළ දෙනවා. அப்போஸ்தலர் 4:4 சொல்லுகிறது. වචනය අසපු අය බොහෝ දෙනෙක් උන්වහන්සේ වදාගත්තා. வார்த்தையை கேட்டவர் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். 5000 කැලෙමට ආවා. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். හalleluya. ஹalleluya. අද යේසුස් ඔබගේ කතාව වෙනස් කරනවා. இன்று இயேசு உங்கள் கதையை மாற்றப் ඔබ போகிறார். චර්ච් එකට ආවත් මදි. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் போதாது. ඔබ අනිත් අයට සාක්ෂි දාන්න අවශ්‍යයි. நீங்கள் மற்றவருக்கு சாட்சி මට கூற යේසුස් வேண்டும். මේක කළා කියලා. எனக்கு இயேசு இதை செய்தார் என்று. යේසුස් වහන්සේ තමයි මාව ගැලුවේ. இயேசு தான் என்னை ரட்சித்தார். යේසුස් වහන්සේ තමයි මාව වෙනස් කළේ. இயேசு தான் என்னை மாற்றினார். එක සාක්ෂියයි. ஒரே சாட்சி தான். ඒ ස්ථානයට 5000 කැලෙමට ආවා. அந்த இடத்துல இருந்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ආස්කමේ අරමුණ අමතක වෙන්න එපා. அற்புதத்தின் நோக்கத்தை மறந்து விட வேண்டாம். ඔබට සුවයක් ලැබුණත්, உங்களுக்கு ஒரு சுகம் கிடைத்தால், ඔබගේ අදවතට සන්තෝෂයක් ලැබුණත්, உங்கள் இருதயத்தில் சந்தோஷப்பட்டால், ජීවිතේ පාවෙලා ආපු ඔබට සාහනයක් ලැබුණත්, வாழ்க்கை வெறுத்து வந்த உங்களுக்கு நிம்மதி கிடைத்தால், ඒකට හේතුව அதுக்கு காரணம் අරමුණ நோக்கம். උන්වහන්සේ ගැන කියන්න අවශ්‍යයි. அவரை குறித்து சொல்ல வேண்டும். යේසුස් වහන්සේව අනිත්‍යයට කියන්න අවශ්‍යයි. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். මාද කියන කැමති. என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். අවුරුදු 40ක් ගිහිල්ලාදී 40 வருஷம் சென்றிருக்கலாம். දැන් too late නෙමෙයි. இப்பொழுது டூ லேட் அல்ல. දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. தேவன் அற்புதங்களை செய்வார். ඔබගේ මොහොතේ මා ඔබ වෙන ආක්ෂා කරනවා. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவருடைய நாமத்தில் ஜெபிக்க போகிறேன். இயேசுஸ்கே நாமே மாயாக்ஷானா சபை உயிருள்ள சபை இப்பொழுதுங்கள் ஜீவனோடு இருங்கள். சபாව ප්‍රාණවත්ව සිට මායාක්ෂා කරන මොහොතේ උන්වහන්සේගේ නාමයේ කියන මොහොතේ ඔබ ජොලිත කමෙන් සිටන යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් මාමේ මොහොතේ ආක්ෂා කරනවා. යේසුනේ ඔබගේ නාමයට බලය තිබෙනවා. ඔබයි මාව ගැලෙව්වේ. මාව නිදහස් කළේ. සුව කළේ ඔබයි. ඒ නාමයෙන් මා ආරක්ෂා කරනවා. මේ වේදිකාව වෙනව මා තුල සෑම දෙනාද පල්ලෙයි නව සෑම දෙනාට මා ආරක්ෂා කරනවා. අපි ඔබගේ නාමය විශ්වාස කරනවා. ඔබගේ නාමයෙන් සුවය තිබේ. යේසුස්ගේ නාමයෙන් සුවය ලබා ගන්න. සුව වෙන්න. இயேசுவின் நாமத்தில் சுகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுஸ்கே நாமයෙන් සෑම ගැටලු ප්‍රශ්න වලින් නිදහස ලබා ගන්න. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டிலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்வீர்களாக. නිදහස. ණය ප්‍රශ්න නිදහස. යක්ෂ මන්ත්‍ර ගුරුකම් ඌනියම් බලවේග නිදහස. පුද්ගලික ප්‍රශ්න, පෞල් ප්‍රශ්න, රැකියා ප්‍රශ්න, ව්‍යාපාර ප්‍රශ්න නිදහස. මනුෂ්‍යයන්ගෙන් තිබෙන ප්‍රශ්න නිදහස්. යේසුස්ගේ නාමයෙන් விடுதலை உண்டாவதாக. மனிதர்களால் வந்த பிரச்சனை, வியாபாரத்தில், தொழில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடன் தொல்லையின் விடுதலை உண்டாவதாக. இயேசு என்னும் நாமத்தில் ඒ නාමයට බලය තිබේ. ඒ බලවන්ත නාමය ආරක්ෂා කරනවා. මා ඒ නාමය කියන මොහොතේ මා යේසුස් වහන්සේ දැකමින් උන්වහන්සේ මගේ ඇස් ඉදිරියේ තබා ආරක්ෂා කරනවා. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வாயின் அழுச்சகப்பது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படியே என் கண் முன்னால அப்படி பார்த்து கொண்டு வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறேன். இவளுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். மேட ஆசீர்வாதය තිබේවා. සුවය නිදහස අද ලැබේවා. සුගමම ආශිර්වාද විடுதலை උண்டாகட்டும். මේ සෙනග ආර්ථිකවල ආශිර්වාද ලැබේවා. මෙයා බලාපොරොත්තු වෙනවා. මෙයා බලාපොරොත්තු වෙන හැම දෙයක්ම මෙයාට ලැබේවා. இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு கத்தனை காரியங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுஸ்கே நாமேன் ஆசீர்வாதம்.
යේසුස් වහන්සේ ඔබ මේ ස්ථානයේ ඉන්නවා. යක්ෂ බලවේගවල ඔබගේ නාමය ඉවත් වෙනවා. මෙතන සමහර අයගේ ජීවිතේ ඉදිරියට යන්න බැරි එක්තැන් වෙලා ඉන්නවා. අත තබන්නා වූ සෑම දේ අසාර්ථක. එක රෝගයක් ඉවරනම තව රෝගයක්. යම් කිසි බලවේගයක් මෑට විරුද්ධව තිබෙනවා. ඒ බලවේග වලට අනකන ඉවත් වෙන පිණිස සමාදාන නැති අයට සමාදානය යේසුස්ගේ නාමයෙන් ලැබේවා. මේ අයට විරුද්ධව තිබෙන අසුද්ධ ආත්මවල ඌනියම් යක්ෂ බලවේග ඒ හැම කෙනාටම අනකන කොතනින් ආවද එතනටම යන පිණිස යේසුස්ගේ නාමයෙන් අනකනවා. මෑගේ පරම්පරාව සාපය යේසුස්ගේ නාමයෙන් ඉවත් වේ. මෙයව නිදහස් කරන්න පුළුවන් එකම තැන තමයි යේසුස් ඔබ පමණයි. ඔබ නිදහස් කරන්න. පුත්‍රාණන් වහන්සේ නිදහස් කළත් ඔබලා සැබවින් නිදහස් වේ. මෑට නිදහස ලැබේවා. மந்திரத்தின் வல்லமையும் அந்தகாத்தின் வல்லமையும் செய்வினைகளும் சூனியங்களும் இவளை விட்டு எந்த இடத்துல இருந்து வந்தியோ அந்த இடத்துக்கு போ இயேசுவின் நாமத்தில். ஒரே இடத்துல வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. சம்பாதிக்கிறது கையில மிச்சம் இல்லை. அந்த சாபங்கள் நீங்கட்டும். අම්බුකරන දේවල් අතේ ඉතුරු වෙන්නේ නැහැ. ජීවිතේ ස්වභාවයක් வாழ்க்கையில ஒரு வெறுமை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசுஸ்க்கு நாம் இவாத்வென்றான இவர்களுக்குள்ளே ஆசைகள் விருப்பங்களை நீ சந்திப்பீராக. மன விருப்பங்களை சந்தியும். අදවතේ ආසාවල් ඉෂ්ට කළමනවා. හැම දෙයක්ම ගෙට ගෙලා තියෙන පුළුවන්. වෙනස් වෙන්න බැරලස දෙන්න පුළුවන්. නමුත් මා විශ්වාස කරනවා ඔබට කළ නොහැකි දෙයක් නැහැ. යේසුනේ මෑගේ ආසාවල් ඉෂ්ට කළමනවා. ஆண்டவரை விட மனதில் இருக்க விருப்பங்கள் ஆசைகள் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். சில காலத்தில் கட்டப்பட்டு சிக்கப்பட்டிருக்கலாம். இனி இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இருக்கலாம். நான் இவளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களால் முடியாத ஒன்று இல்லை. விட மன விருப்பங்களை சந்திப்பீராக. வெற்றி வரட்டும். மேடாசிவாத சூழலை பேவா. அது சபாවට அவசியமதனாக ජීවිතයට එළිය ලැබේවා. இந்த சபைக்கு வந்த அத்தனை பேருக்கிற வாழ்க்கைக்கும் வெளிச்சம் உண்டாகட்டும். அவருடைய வீடுகள் வெளிச்சமயமாகட்டும். மேக நிவாஸ் වලට ආලෝකය ලැබේවා. ඉවගල් පළඟක வெளிச்சமா இருக்கட்டும். මේ උගාකයට ආලෝකයකට සින්න අවශ්‍යයි. මේ සෙනගම ආශිර්වාද කරනවා. ඉවල ආශිර්වාදමයි வாழட்டும். යේසුස්ගේ නාමයෙන් මේ ආශිර්වාද ජීවත් වෙන්න අවශ්‍යයි. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් සබව සබ්දේ ආමේන්. අපගේ දෑද්දේ කොසවා දේවාශිර්වාද ලබගමු. நம்முடைய ரெண்டு கைகளை எடுத்து தேவாசீர்வாதத்தை பெற்றுள்ளோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝදවේ පාස්ගේ ප්‍රේමය පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධ ආත්ම සහභාගී කරන දිව්‍ය ආශිර්වාද ඔබ සෑම දවසකම සදාකාලත් ඔබ සමගම පැවතේවා. සබව සම්දේ ආමේන්.